அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐயா, நீங்கள் முதல்வரானா எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய அந்த 3 விளக்காடு இப்போவாவது மாறுமா? ஏன்னா நான் கிட்டத்தட்ட 50 வருஷமா 40 வருஷமா அதே 3 விளக்காடு தான் இருக்கிறோம். நீங்கள் முதல்வரானா அதை மாற்ற முடியுமா? இன்னொன்று நீங்கள் கேட்டு முடிங்க. இன்னொன்று, இது வரைக்கும் இஸ்லாத்துக்காக எந்த கட்சியும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை. நாங்களாக தான் செஞ்சுக்கிறோம். எல்லாத்தையும் நாங்களாக தான் செஞ்சுக்கிறோம். எந்த கட்சியும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை, எந்த கட்சியும் எங்களுக்கு கை பிடிக்கல. ஸோ நீங்கள் முதல்வரான இந்த 3 விழுக்காடுனாச்சும் மாறும். அட்லீஸ்ட்டு கிட்டத்தட்ட நான் 40 வருஷமாக இந்த 3 விழுக்காடு தான் இருக்கிறோம். நீங்கள் உறுதி கொடுக்க முடியுமா உங்களால்? இது பாருங்க, அதாவது நான் உங்களுக்கு சொல்லுங்க, இந்த இட ஒதுக்கீடு அப்படிங்கிறத நான் ஏற்கலை. இட பங்கீடு பகிர்வு அப்படிங்கிறத எங்களுடைய உரிய பங்கீடு அப்படிங்கிறத என்னுடைய கோட்பாடு. இதுல ஒட்டுமொத்தமா இஸ்லாமிய குடிகளை நம்ம எண்ணிடுவோம். ஐயா கேளுங்க, சமூக நீதிங்கிறது நம்முடைய கோட்பாடு. நீங்க ஒரு நல்ல விளங்கணும். எடுத்து கொடுக்காதீர்கள், எண்ணி கொடுத்து விடுங்க. அள்ளி கொடுக்காதீர்கள், அளந்து கொடுத்து விடுங்க. எங்களுடைய வலிமை என்ன, எங்களுடைய எண்ணிக்கை என்ன? எங்கள் இஸ்லாமியர்களுக்கு 6 வருதா, 6 கொடுங்க. 8 வருதா, 8 கொடுத்துருங்க. 10 வருதா, 10 கொடுத்துருங்க. உங்களுக்கு விளங்குதா? அந்த இதுதான் சரியான பகிர்வா இருக்கும், மன நிறைவா இருக்கும். எளிய உதாரணம், 10 பேர் குடியிருக்கிற வீட்டுக்கு 100 பேர் சாப்பாடை நீங்க அனுப்பாதீர்கள். 100 பேர் குடியிருக்கிற வீட்டுக்கு 10 பேர் சாப்பாடை அனுப்பாதீர்கள். இது நீதி இல்லாது அநீதியாக மாறிவிடுகிறது. அதனால எல்லா குடிகளின் எண்ணிக்கையும் எண்ணுங்க. எண்ணி அவரவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய இட பகிர்வை கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்க கேட்கிற இந்த 3 விழுக்காடு 3.5 தானே, அந்த 3.5 கொடுத்துட்டேன்னா மொத்த வாக்கையும் வாங்கிட்டு போயிட்டாப்ல. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அந்த இதை உறுதியாக மாற்றுவோம். உரிய இடத்தை அது 6ஓ 7ஓ 8ஓ இஸ்லாமிய மக்களுக்கு கொடுப்போம். அது இஸ்லாமிய மக்களுக்குன்னு கொடுக்கறதில்லை, என் இன சொந்தங்களுக்கு உரிய பகிர்வை நான் பெற்றுக் கொடுப்பது. அதற்காகவே உங்க மகன் அதிகாரத்துக்கு வரேன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க, அவ்வளவுதானே. அது எல்லாருக்குமானது தெரியும். அண்ணனுக்கு நாங்க பலமுறை அதையே வலியுறுத்தி வரோம். அது உறுதியா நம்ம செய்வோம். நீங்க நம்பிக்கையோட இருக்க. அண்ணே, என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, நீண்ட காலமா நான் கேட்கணும்னு இருக்கேன். என் மக்கள் சார்பாக நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுடைய அரசியல் ஆசான் பழனி பாபாவுக்கு மணிமண்டபம் இல்ல, அது அண்ணன் அப்படி சொல்றதுக்கு நான் மறுக்கிறேன்னு நினைக்காதீங்க. மெரினாவில எவனுக்கு இருக்க போறதில்ல, அதனால அண்ணனுக்கு அது எனக்கு கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை இல்லை. அது என்னோட கோட்பாடு. அதனால என் அண்ணன் அவர் பிறந்த இடமோ அவர் மரணித்த இடமோ அல்லது அவரை நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துலையோ அவர் நினைவு இது பண்ணி அவருடைய காணொளிகளை எப்போது யார் வேணாலும் போய் அமர்ந்து அவர் இந்த மக்களுக்காக பேசிய பேச்சை இதுபோல ஒரு அரங்கையை அருகில கட்டி, இது கவிக்கு அரங்கம் மாதிரி, அது பழனி பாபா பயிலரங்கம்னு வச்சு பேச்சு எப்போ போனாலும் பழனி பாபா ஸ்பீச் அபவுட் திஸ் அப்படின்னு கட்டினா அது வரும். அவன் பேசிட்டே இருப்பாப்ல, அதான் உட்கார்த்தா அவனுக்கு தெரியுதான்னு. உலகத்துல அவனை மாதிரி ஒரு வீரன் இனிமே பறக்க மாட்டான். நான்லாம் இந்த திமிரோட இருக்குன்னா இது ரத்த உறவுல இருக்கேன் பாரு. அவன் எப்படி சொல்ல பாருங்க, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனும் ஆகிய ஏக இறைவன் அல்லாவின் அருள் கூட எல்லோருக்கும் கிடைப்பதாக. இது தமிழ்ல. அவன் ஒருத்தர் அரபுல சொல்லுன்ட்டாப்ல, அரபுல சொல்லுன்னு. அப்ப அவரால் நின்று பேச மாட்டேன், உட்கார்ந்து இருப்பாப்ல. உட்கார்த்தா எல்லாம் தெரிஞ்ச அல்லாவுக்கு என் தமிழ் தெரியாதான். அப்படி ஒரு பெண்ணு நீங்க பார்க்கவே முடியாது. பல்லாயிரக்கணக்கான மேடையில பேசியிருக்கிறாரு. இஸ்லாமிய அடையாளங்களோடு தான் உட்கார்ந்து பேசுவாரு. இதை போட்டிருப்பாரு, இந்த மாதிரி தான் பேசியிருப்பாரு. ஆனா ஒருவரோட எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்களேன்னு பேசினது கிடையாது. நீங்க வேணா நான் எடுத்து வேணா போட்டுப்பேன், எண்ணரும் தமிழ் மக்கள் என்ன பேசியிருக்காரு. அவர் வார்த்தை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணுதான், அவரு
சொல்றாங்க, என்னரும் மக்களே நீங்கள் இங்க பாருங்க எப்படி சொல்றாங்க, இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன உணர்வு கொள்ளாதீர்கள், வெறி கொள்ளுங்கள். காரணம் சொல்றாரு பாருங்க, இன வெறி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். நீங்க சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள். இதை விட ஒருத்தன் தத்துவம் தமிழ் சமூகத்துக்கு எவனும் சொல்ல முடியாது. இப்ப நாம செய்ய வேண்டியது, நான் மார்க்கத்தால் இஸ்லாம், மொழியால் இனத்தால் தமிழன் நான் அப்படின்னு உணர்வு பெற்றுட்டோம்னா நம்மளை எவனும் வீழ்த்த முடியாது. அந்த அச்சம் தான் நம்மளை பிரச்சனைக்குரியவனா ஆக்கிக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு நாமளே நம்ம என்ன பண்றோம், இதுதான் பாதுகாப்பா இருக்குமோ, இதுக்கு போட்டா பாதுகாப்பா இருக்குமோ, இதுக்கு போட்டா பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பிஜேபி எதிர்ப்போம், திமுக வச்சு எதிர்க்க முடியாது. புரியுதா? அவன் இந்த கத்தி நான் குத்துனா ஒரு மாதிரி இருக்கு, நீ வெட்டுன்றான். அவன் அப்படியால அந்த மாதிரி அவன் நம்ப முடியாது. ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். திரும்ப இந்த வாட்டி அவன் என்ன நம்பிக்கையில் இருக்கிறாங்கன்னு அவர் சொல்றாருல, நம்பி ஏமாந்துட்டோம்னு சொன்னாப்ல. என் தம்பி சொன்னான் பாருங்க, கிறிஸ்தவர் இஸ்லாமியர் 2 பேருடைய வாக்கு 15 விழுக்காடு 18 விழுக்காடு இருக்குதுன்றாங்க. 18 வச்சுக்கிருவோமே, 3 விழுக்காடை தள்ளிடுவோம். எங்கேயோ போயிருது, அங்கே போயிடுவாங்கன்னு வச்சுக்கிறோம். சரியா 15 விழுக்காடு எடுத்துக்காங்க. இந்த பிக்சட் டெபாசிட், நிலையான வைப்பு தொகைன்னு சொல்லுவாங்கல்ல தம்பி, அப்படி போட்டுறாங்க. அந்த நிலையான வைப்பு தொகையானவன இது நல்ல அடித்தளமாயிருக்கு. நீ செஞ்சாலும் ஜெயிலினாலும் என்ன நினைக்கிறேன், அவனுக்கு நம்மளை விட்டா நாதி இல்லை, போட்டுத்தான் தீரணும். ஒரு தடவை இந்த 15 விழுக்காடும் போடாம போயிடுவான்னா உங்களுக்கு என்ன வேணும்ட்டா, அதான் நீங்க இல்லைன்னா நாங்கெல்லாம் ஏன், நீங்க தான் பெரும்பான்மை தெளிவாங்கன்னா. அதனால அது என்ன ஆயிருதுன்னா 15 விழுக்காடு வந்துருதா. எத்தனை கட்சி கூட்டணி, ஒரு 10 இருக்குமா, 6 கூட வச்சுக்கணும், 5 6 வச்சுக்கணும். இது ஒரு 6 1/4 1 2 3/4 இப்படி வச்சு இது ஒரு 10 கிட்ட வந்துருதா. எவ்வளவு வருது இப்ப? 25. இந்த கட்சிக்கு எவ்வளவு சொந்த ஓட்டு தெரியுமா? 12 தான். உண்மையிலே 12 தான். அப்ப இந்த விழுக்காடு இந்த இஸ்லாமியல் கிறிஸ்தவர் அடிப்படை, இந்த கூட்டணி கட்சிகள் இதுல ஒரு 10, அதுல 25 போயிருது, இது ஒரு 12, இதை சேர்த்தா ஓடியாந்துருது 42 கிட்ட வந்தோடனே ஆட்சிக்கு வந்து. நீ ஒரு தடவை மாத்தி போடு. இப்ப இந்த கூட்டமே பாருங்க, எதிர்கூட்டம் நடக்கும், பல பேர் பேசிட்டு இருப்பாங்க. தம்பி, இஸ்லாமியர்கள் தனி தம்பி, திமுக இஸ்லாமியர்கள் தனி தம்பி, அதுக்கு தனி ஜமாத் இருக்கு. தம்பி சிரிக்கிறான், உண்மையிலடா. அது நம்ம வாங்க மாட்டோம்ல, அல்லாஹ் பயப்படுவோம்ல. நீங்க இதுல வந்துக்கிட்டீங்களா, இதுல வந்துக்கிட்டீங்கன்னா நம்ம 12 இடம் கொடுப்போம், நம்மளை மதிக்கிறது இல்லை, ஓட்டு போடுறது இல்லை. ஒரு இடம் கூட அவர் கொடுக்க மாட்டாப்ல. இப்போ 40 இடமா பாராளுமன்றம், ஒரே ஒரு சீட்டு மாமா நவாஸ் கனிக்கு. அது ஏன் அவர் யார், திமுக அவர் கூட்டணி கட்சி ஒரு சீட்டை அவருக்கு கொடுத்து விட்டுட்டு மொத்த இஸ்லாமிய ஓட்டையும் வாங்கிக்கிறது. ஒரு சின்ன மண்புழு போட்டு பெரிய மீனை பிடிப்போம்ல, அப்படி ஒத்த சீட்டு மொத்த ஓட்டு. புரியுதாப்ப? காரணம் நம்ம என் தங்கச்சி இருக்குல்ல அனீஸ், இப்போ கூட அண்மையில் திருமணம் இருந்துச்சுப்பா. என் தங்கச்சிக்கிட்ட எங்கள் ஊர் காரைக்குடியில் ஜமாத்தில் இந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணீங்கன்னா அப்புறம் உங்கள் வீட்டில் நல்லது கெட்டதுக்கு நாங்கள் வரமாட்டோம், திமுகவுக்கு தான் போடணும். இல்லைன்னா ஆனால் இப்படி மிரட்டினா எப்படி பண்ணுறது அப்படின்னா, இது எப்படி நல்லது கெட்டதுக்கு வரமாட்டோம்னா எப்படி திருமணத்துக்கு வரமாட்டோம், அப்போ ஏதாவது இதுனா வரமாட்டோம்னா எப்படி. இன்னும் சில பேருக்கு அந்த இதில் மையத்தில் அடக்கம் பண்ணவே விடமாட்டோம்னு சொன்னால், இந்த அவனுக்கு என் தம்பி சல்மானுக்கு அடக்கமெல்லாம் விட நம்ம வேற இடத்துல நல்ல அடக்கம் பண்ணிக்கிறோம்ட்டேன். நான் வேற என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரிலாம் வேலை நடக்கும். அத இருக்கிறது அந்த நெருக்கடி. அதான் இந்த வாட்டி நான் எங்கள் அண்ணன் எல்லாம் முடிவு எடுத்துருக்கோம், தெருவா போய் பேசி பார்ப்போம், பண்ணுவோம். நம்ம என்னன்னா
உட்கார்ந்து. வணக்கம். நான் ஜெயவன்ற சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரேன். என்னோட பேர் கார்த்திக்ண்ணா. இப்போ நீங்கள் ஜனவரி மாதம் ஒன்று சொல்லியிருந்தீங்க, விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, இப்போ தான் ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கு, நான் டிசம்பர் மாதம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு விஜய் அண்ணனுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கூட்டணி தொடர்பு இருக்கா? அப்படி கூட்டணி இல்லை அப்படின்னா அவரை நீங்கள் எதிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆயுதம் வச்சு எதிர்த்து நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிறேன்னா, அதனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேண்ணா. இல்லை, எப்படி வந்து ஒரு எதிரி பலகீனமாவான்னு அதை வச்சு நம்ம ஜெயிக்கணும்ட்டு ஒரு வீரன் களத்தில் நிற்க முடியாது. நான் என்னுடைய வலிமை, என்னுடைய வீரத்தை வச்சு தான் நான் போருக்கு போய் களத்தில் வெல்ல முடியும். இப்போ எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய கொள்கை முடிவு, எங்களுடைய நிலைப்பாடை வச்சு தான் நம்ம களத்தில் நிற்க முடியும். அவர் பலகீனப்படுவார், அவர் தோற்பார். அதனால எங்களுடைய கோட்பாடு எதிரி தோற்க வேண்டும் என்பது அல்ல, நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோட்பாடு. இப்போ அந்த அடிப்படையில் இப்ப யாரு வந்தாலும் அவங்க என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும், என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும். இப்ப நீங்க வரும்போது ஒரு புதிய ஒரு கொடியை மாற்றிக்கொள்ளல, கொடியை நீங்க அப்படியே அண்ணன் வச்சிருக்க கொடியை அப்படியே எடுத்துக்கிட்டீங்க. கோட்பாட்டை முதல்ல பிறப்பு ஒக்கும், அது நான் வச்சிருக்கிறத நீங்க அப்படியே வச்சுக்கிட்டீங்க. சரி, அதுலலாம் ஒரு இது இல்லை, நீங்க வச்சுக்கிறீங்க. திருப்பி பெரியாரின் வழிகாட்டின்ட்டீங்க. அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் முரண் வந்துடுது. இந்த தத்துவத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பெரியாருக்கு வந்து நம்ம எங்க அடிப்படையில் முரண்படுறோம்னா, எடுத்த உடனேயே உலகம் போற்றி கொண்டாடுகிற ஒரு தாய்மொழியை, ஒரு தேசியத்தின் மொழியை, ஆகச்சிறந்த இலக்கிய செழுமை கொண்ட ஒரு மொழியை, முதலாக தோன்றிய மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழென்று ஆய்வறிஞர்கள்லாம் நிறுவிய ஒரு இனத்தின் மொழியை அவர் சனியன்னு சொல்கிறார்கள். நீங்கள் எல்லாரும் தெளிவாய்க்கணும்ல இந்த கேள்வி மூலம். எடுத்தவுடனே நீங்க என்ன பாருங்க, தமிழ் சனியன் அப்படின்னு எடுத்தவனே சொல்லிடுறாங்க. மதம் பரப்ப வந்த ஜோசப் பிஸ்கி தன் பெயரை வீரமா முனிவன் மாற்றிக்கிட்டு தமிழை ஆழ்ந்து கற்று தேம்பாவனின்னு ஒரு நூல் எழுதி கொடுத்துட்டு போறான். புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு மொழியை இவர் வந்து எழுதுங்கள், என் கல்லறையில் நான் தமிழ் மாணவன் இங்கு உறங்குகிறேன் என்று ஜி போக்கு சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு மொழியை வந்து சனியன்னு சொல்லிடுறாங்க. காட்டுமிராண்டிகளின் பாசை, முட்டாள்களின் பாசை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னா என்ன சொல்றாரு, இந்த மொழியை பேசுகிறவன் இவன் காட்டுமிராண்டின்னு சொல்லிடுறாரு, இவன் முட்டாள்னு சொல்லிடுறாங்க. அடுத்து கேட்கிறாரு, உன் தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வியில என்ன வருதுன்னா, என் தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, பல தேசிய மக்கள் கூடி வாழ்கிற இந்த நிலத்தில் கன்னடர் வாழ்கிறார், தெலுங்கர் வாழ்கிறார், குஜராத்தி வாழ்கிறார், பீகாரியர் வாழ்கிறார், மராட்டியர் வாழ்கிறார், மலையாளி வாழ்கிறார். எல்லாரும் வாழும் போது உன் தமிழில் என்ன இருக்குன்னா, அப்ப கன்னடத்துல எல்லாம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? வருது. அப்ப தெலுங்குல எல்லாம் இருக்கா, இந்தியில எல்லாம் இருக்கா அப்படின்னு வருது. இத்தனை மொழிவழி மக்கள் வாழ்கிற போது அந்த மக்களுக்கு முன்னாடி என் மொழியை தாழ்த்தி பேசினா எனக்கு எப்படி வலிக்கும்னு பார்க்கணும். இந்த தமிழ் சனியன்னு சொன்னதோடு இல்லாம அதை விட்டு ஒழிங்கன்னு சொல்லிடுறாங்க. அடுத்தவர் என்ன சொல்றாரு, தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசு, தமிழையே ஆங்கிலத்தில் எழுது, வேலைக்காரியோட இங்கிலீஷ்ல பேசு, இங்கிலீஷ படி அப்படிங்கிறப்பல ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, எனக்கு சமூக தொண்டு செய்ய வருகிற ஒருவனுக்கு மொழி அபிமானம் கூடாது, தேசாபிமானம் கூடாது, இனாபிமானம் கூடாதுன்ற. மொழி இல்லை, தேசம் இல்லை, இனம் இல்லை என்றால் சமூகம் எங்கிருந்து வரும், அதுக்கு எதுக்கு தொண்டு செய்ய, எப்படி தொண்டு செய்வீங்க கேள்வி நமக்கு எழுது. மொழி அபிமானமே இல்லாத அவர் இங்கிலீஷை படிச்சுக்கிறார். அப்ப இங்கிலீஷ் அபிமானம் ஏன் வந்தது? தேசாபிமானமே இல்லைன்னு சொல்றவர் திராவிட நாடு கேட்கிறேங்கிறாங்களா? அப்ப தேசாபிமானம் இல்லாத நீங்க திராவிட நாடு ஏன் கேட்டீங்க? இனாபிமானமே இல்லாத நீங்க எதுக்கு இவ்வளவு பண அபிமானம் வச்சு சேர்த்தீங்க? எவ்வளவு கேள்வி இருக்குதுங்க. ஒவ்வொன்னா கேட்டுக்கொண்டு போகும்போது தமிழையும் தாய்மொழியை ஒழிக்கணும் போத நமக்கு ஒரு எதிரி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீ எனக்கு என்ன சேவை செஞ்சு எனக்கு ஒன்றும் அது தேவையும் கிடையாது. என் தாய்மொழிங்கிறது என் முகம், என் முகவரி, என் உயிர். அது தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு வாழ்றான். அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த கோட்பாட்டில் நீங்க எதை ஏற்றீர்கள்? பெரியாருடைய மது ஒழிப்பா? ஒரு இடத்துல கல்லுக்கு எதிராக தென்னை மரத்தை வெட்டினார்னு வருது. தென்னை மரத்தை யாராவது வெட்டுவானா? அறிவு இருக்கிறத வெட்டுவானா? ஏன் தோப்பது கல் இறக்காத, அவ்வளவுதானே.
50-80 ஆண்டுகள் தென்னை மரத்தை நான் வெட்டி சாய்ப்பானா, அங்கேயே பகுத்தறிவுங்கிறது அடிபட்டு போகுது. அடுத்த ஆண்டே கல்லுக்கடையை திறந்து பெரியார் வைத்தார் என்று கல்வெட்டு இருக்குது. அடுத்த ஆண்டே எது தென்னை மரத்தை வெட்டினாருன்னு சொன்ன ஆண்டே. அடுத்த 10 நாள் கழிச்சு மது வேணாம்னு ஏன் சொல்ற? எதுக்கு மது விலக்கு கேட்கிற? உலக நாடுகள் எந்த நாட்டுல மது இல்லாம இருக்கு? மது வேணாம்னு சொல்றது, மது குடிக்க வேணாம்ங்கிறது, கட்டிய மனைவியோட படுக்க வேணாம்ங்கிறது ஒப்பா இருக்க அப்படின்னு பேசிட்டாரு. இப்போ எந்த பெரியார் தந்தை பெரியாரா இருக்கிறது? RSS பிஜேபி எங்களை பாகிஸ்தானுக்கு போய் உனக்கு நாடு அதுன்னு சொல்லுது. இவரு ஆப்கானிஸ்தானுக்கு போங்கிறாரு. என்ன சொல்லுங்க, நான் போய் சேரன்னு சொல்லுவேன் நினைப்பாங்கண்ணே. அவன் பரவாயில்ல ஒருடா, ஆப்கானிஸ்தானுக்கு போ. துருக்கப்பிலுக்கு இங்க என்ன வேலை? நீ எந்த நாட்டுக்காரன் அப்படின்னா எனக்கு முதல்ல நீ எந்த நாட்டுக்காரன், நீ யாரு முதல்ல? அது கேள்வி வேணுமா இல்லையா? இப்படியே கேட்டு வச்சிருக்காப்ல. இப்போ ஒரு கேள்வி பாருங்க, பிறந்த நாள் செய்தி பாருங்க, அண்ணஞ்சரம் பிறந்த நாள் செய்தி. பார்ப்பனர்கள் கிறிஸ்தவர், பார்ப்பனர்கள் ஒரு எதிரி, பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள், கீழ் சாதி மக்கள், கிறிஸ்தவர்கள், முகமதியர்கள், இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரிகள். இப்ப இதுல எல்லாரும் ஆழ்ந்து கவனிக்கணும். பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரி. இந்த நமக்கு இருக்குல்ல, இவனெல்லாம் எதிரி உனக்கு. இந்த நமக்கு எதிரி இருக்குல்ல, இந்த நமக்கு யாருக்கு? நமக்கு யாரு? இந்த நமக்குள்ள யார் இருக்கான்னு தம்பி புரியுதா? நமக்குள்ள யார் இருக்காப்ப? நம்மில் கீழான சாதி. நம்மில் கீழானதுன்னா நீ யாரு? அப்போ ஒன்னில் கீழான சாதி எது? நீ எப்படி சாதிய விடுதலை பெற்று வந்தா, சமூக நீதியை காக்க வந்தா, எங்களுக்கு இது பேசணும். நம்மில் கீழான, ஒன்னில் கீழான சாதி இது எப்படி இருக்கு? அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, நான் யாருக்கு அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. இது கோட்பாடா? நம்மில் கீழான மக்கள்னா இது கோட்பாடா? சரி, பார்ப்பனன் எதிரி, நம்மில் கீழான மக்கள் யார் யாரு? அது கேள்வி. கிறிஸ்தவன், இஸ்லாமியன் எதிரி. யாருக்கு எதிரி? அந்த நமக்குள்ள யார் இருக்கா? அப்ப இந்த கேள்விக்கு பதில் இருக்கா அவனுக்கு? இப்ப இதுக்கு பதில் யார் சொல்லணும்? வழிகாட்டி, கொள்கை வழிகாட்டின்னு வந்தாருன்னு அவர் சொல்லணுமா இல்லையா? அண்ணா என்னன்னா சொல்லணும். இப்ப அதான முக்கியம். இப்ப நீங்க திராவிட இயக்கத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பாரு, கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாதுன்றாங்க. காதல் என்னங்க? கள்ளக்காதல், நல்ல காதல், அது திருமணம் கடந்த உறவு அப்படிதான் சொல்லணுங்கிறாங்க. இந்த கோட்பாட்டுக்கு 1971 நினைக்கிறேன், 71 தானடா தம்பி, சேலம் மாநாட்டில் ஒரு 3வது தீர்மானமா போடுறாப்புல, கணவன் இருக்கும்போது மனைவிக்கு வேறொரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அந்த ஆண்மகனோட போய் இணைந்து அவர் உறவு வைத்துக் கொள்வதில், தொடர் வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது. சேர்ந்து வாழ்றத குற்றமாக கருதக்கூடாது. ஒரு முற்போக்காளன், ஒரு சீர்திருத்தவாதி பிடிக்கலைன்னா அவரோட இருந்து ஏமா நீனும் வாழாம அவரையும் வாழாம மனமுறிவு பெற்று உனக்கு பிடித்தமான ஆண்மகனோட போய் வாழ்ந்துக்கங்கிறது, சட்டப்படி மனமுறிவை பெற்று வாழ்ந்துக்கங்கிறது சமூக சீர்திருத்தம், முற்போக்கு, மாறுதல். புருஷன் இருக்கும்போது இன்னொருத்தனோட தொடர் வச்சுக்க, அதை குற்றமா கருதாதேன்னு பேசுறது எப்படிப்பட்ட சமூக சீர்திருத்தம், எப்படிப்பட்ட பெண்ணிய உரிமைங்கிறது நீ தான் பேசணும். புரியுதா? இப்படி கேள்வி கேட்டே பண்ணு வச்சுக்க, இதுவே ஒரு 40 மணி நேரம் ஆகும். அதனால அது தனி கேள்வி. அதனால நீங்க என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு வாராய்னா, நீங்க தமிழ் என்று பேசல, தமிழர் என்று பேசல, மொழி இனம் என்று நம்மை பிரிப்பார்கள் பேசுறாப்ல. சாதி, மதம், மொழி, இனம் என்று பிரிப்பார்கள் என்று அவர் மாநாட்டில் பேசினது இருக்கு. முதல் மாநாட்டில் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் அப்படிங்கிறத எப்படி ஏற்கிறீங்க? உலகம் எங்கும் மொழி வழியில் அரசியல் நடக்குது. மொழி இன அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைக்கப்படுது. அதை போய் நீங்க இப்ப இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது சாதி வழியோ மத வழியோ அல்ல, மொழி இன அடிப்படையில் தான் இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த மொழி வழிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? அப்படின்னு நீங்க பார்க்கணும். அப்ப நீங்க தமிழக வாழ்வுரிமை, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சு ஆரம்பிச்சிருக்க கூடாது. அகில இந்திய வெற்றி கழகம் அப்படிதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கணும். இல்ல அகில உலக அப்படிதானே ஆரம்பிச்சிருக்கணும். உங்களுக்கு புரியுதா? அப்ப எந்த ஒரு அரசியலும் அந்தந்த தேசிய இனத்தின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, அவனுடைய நிலம், வளம், மக்களின் நலம், இந்த அடிப்படையில் கட்டி எழுப்பப்படலைன்னா அந்த அரசியல்
அது சரியான அரசியல் அல்ல. இப்போ அந்த அடிப்படையில் தான் அவர் கோட்பாடு வேறையாயிடுச்சு, நம்ம கோட்பாடு வேறையாயிடுச்சு. இப்போ அதை பற்றி பேசி நமக்கு பயன் இல்லை. கச்சத்தீவில் என்ன உங்கள் நிலைப்பாடு? காவிரி நதிநீர் உரிமையில் என்ன நிலைப்பாடு? மொழி செத்துருச்சு, தமிழ் செத்துருச்சு, அதை மீட்டுருவாக்கம் செய்யறதுல உங்கள் நிலைப்பாடு என்ன? இப்போ தமிழ் பயிற்று மொழிங்கிறோம், இங்கே பாடமொழியா இருக்கு, சில இதுல விருப்ப மொழியா இருக்கு. இதுல எது உங்க மொழி கொள்கையில உங்க நிலைப்பாடு? இதுல பல கேள்விகள் இருக்கு. அதனால இப்ப அது நீண்ட நேர விவாதம், அதை விட்டுருவோம். நம்ம யாரோடும் சேரல, தனிச்சு 8 கோடி மக்களோடு சேர்ந்து போட்டியிடுறோம், வெல்றோம். அண்ணே, அரசு வேலையை இது ஆடு மாடு மேய்க்கிறத அரசு வேலையா நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம நாம் தமிழர் கட்சியிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஏன்னா நான் உங்க ஊர் தான், சிவகங்கை தான். ஸோ நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த விவசாயம்ன்றது சுத்தமாக கிடையாது. அண்ணனோட தொலைநோக்கு பார்வையா நான் இதுல என்ன நான் பார்க்குறேன்னா, ஸோ இன் ஃபியூச்சர்ல எல்லாமே நம்ம விவசாயம்ன்றது மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம்ன்றது இருக்கு. என் ஊர்ல பார்த்தீங்கன்னா வாழ்வியல் அண்ணனோட கோட்பாடு படி, எல்லாரோட கோட்பாடு மனித வாழ்வியல் படி அது மிகப்பெரிய பொருளாதாரம். அதாவது எங்க ஊர்ல எல்லாருமே அந்த விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டாங்க, நான் உட்பட. இப்போ யாரும் அதை பண்றது இல்ல. அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, சாப்பிட்டுட்டு போய் தானே, சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்கறேன்னா சாப்பிட்டு போயிட்டு தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதெல்லாம் சொல்லும் போது அப்படி நெஞ்சுக்குள்ளே ஒரு குத்துற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும், என்னதான் நீ சாஃப்ட்வேர்ல வேலை பார்த்தாலும் நம்மளும் பண்ணணும்ன்ற அண்ணனோட கோட்பாடை நான் கண்டிப்பா ஏற்கிறேன். நானும் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட கேள்வி, என்னோட நண்பர்கள் இல்ல உறவினர்கள் இல்ல யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது, இந்த ஆடு மாடு மேய்க்கிறத அரசு வேலையா மாத்துவேன் அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றத நான் இந்த இடத்துல கேட்டுக்கிற விரும்புறேனே. சாராயம் ஊத்தி கொடுக்கறது எந்த அளவுக்கு அரசு வேலையா சாத்தியமா இருக்கோ, இது அவங்க எல்லாருக்குமே தெரியும். வேளாண்மைங்கிறது ஒரு பொருளாதாரம் இல்லை, அது ஒரு வாழ்வாதாரம். அது தொழில் இல்லை, அது ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம். அதில் இப்போ அண்ணன் எப்படி வேலை கொடுப்பேன், எப்படி தம்பி கவனிச்சுட்டு கேட்டீங்களா கேள்வி, எப்படி நம்ம வேலையை கொடுக்குறோம்னா, அரசு இடங்கள் 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை நான் உருவாக்க போறேன்ட்டு அம்மையார் ஜெயலலிதா சட்டசபையில் பேசுறாங்க. அப்படின்னா எவ்வளவு நிலம் இருக்கு? புறம்போக்கு அரசு இடம் 21 லட்சம் ஏக்கர். இப்போ 21 லட்சம் ஏக்கர்ல கொஞ்சத்தை நீங்க தின்றுருந்தா கூட ஒரு 20 லட்சம் ஏக்கர் வச்சுக்கோ, அல்லது 15, 10, 20 லட்சம் வச்சுக்கோ. அதோட அதை விளைநிலங்களாக மாற்றுவதோடு இந்த மக்களினுடைய நிலங்களை ஒத்திக்கு எடுக்கிறது, ஒரு 25 ஆண்டுகளுக்கு லீஸ் எடுக்கிறது. அவர்களுக்கு அந்த நிலத்துக்கான உரிய விலையை 25 ஆண்டுகளுக்கு கொடுக்கிறது. அதை என்ன பண்றது, அந்த இடத்தை எடுத்து பெரும் பண்ணை வேளாண் முறையை உருவாக்குறது. அது கூட்டு பண்ணை விவசாய முறை. இப்ப பருத்தி தான் வரும் என்றால் பருத்தியை விளைவிக்கணும், கரும்பு வரும் என்றால் கரும்பை விளைவிக்கணும். இங்க வாழை அல்லது தக்காளி, கத்தரிக்காய் இது நல்லா வரும்னா அதை விளைவிக்கணும். இப்ப தக்காளி ஒரு 2000 ஏக்கரில் பயிரிட்டால், 2000 ஏக்கர்ல பயிரிட்டால் அந்த இடத்திலேயே ஒரு அருகிலே ஒரு தொழிற்சாலை, நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையில் நிலமும் நீரும் காற்றும் நஞ்சாக வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு விளக்குதா? அவன் வாழ்விடத்துல, எங்க ஊர்ல இப்ப கத்திரிக்காய் விலையும், தக்காளி விலையும், பருத்தி விலையும், எல்லாம் கரும்பு விலையும், அங்க அது சார்ந்த தொழிற்சாலை. இப்ப தக்காளியை எடுத்து அதை சேமிக்கிற உணவு கிடங்கு வச்சிடும், சேமிப்பு கிடங்கு வச்சிடும், பெட்டியில் அடுக்கி பதப்படுத்தி அங்கே வைக்கிறோம். அதை உடனே மாநில தேவைக்கு, உணவு தேவைக்கு எடுத்துக்கொண்டு போறோம், பிற மாநில தேவைக்கு ஏற்றுமதி செய்கிறோம். பக்கத்திலே 1/2 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் அப்படி பக்கத்துல சுற்றளவுல இந்த தக்காளியிலிருந்து ஜாம், பல கூழ், தக்காளியிலிருந்து ஊறுகாய், இது தயாரிக்கிற தொழிற்சாலைகளை உருவாக்குறோம். இந்த இடத்துல இந்த தக்காளியை பறித்து கொண்டு வர கல்வி தேவையில்லை. தக்காளி எவ்வளவு, எத்தனை கிலோவேதில் அடுக்கி வச்சிருக்கோங்கிறதுக்கு கல்வி தேவைப்படுது. எவ்வளவு ஏற்றுமதி ஆகிருக்கிறது, எந்தெந்த மாநிலம், அதுக்கு கணக்கிட கல்வி தேவைப்படுது. இந்த ஊறுகாய் செய்யறதுக்கெல்லாம் பெரிய கல்வி தேவையில்லை. என் தாய்மார்கள், என் தாய்மார்களே, எங்க பெண்களே செஞ்சுவாங்க. இதிலே தமிழ்நாடு அரசு முத்திரையிட்டு இப்ப இது மருத நிலத்தில் விளைகிறதுனால மருதம் அங்காடியில இது போயிருது. இந்த ஊறுகாய் தயாரிக்கிற தொழிற்சாலை, பழக்கூழ் தயாரிக்கிற தொழிற்சாலை, இது எல்லாம் அரசு வேலை ஆயிட்டா அவன் வாழ்விடத்திலேயே அரசு வேலை வந்துடுது.
அப்போ விளைநிலத்தை விட்டு வேளாண்மை விட்டு என் மக்கள் வெளியேற மாட்டான். இப்போ 2000-3000 ஏக்கரில் மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி மாட்டு பண்ணையை வச்சா நீ போய் வாங்குற வச்சு தூக்கச்சீட்டு வச்சு மேய்க்கிறது இல்லை. 2-4 பக்கமும் கண்ணாடி அறைகளை வச்சு கண்காணிப்பு கருவி சிசிடிவி கருவிகளை வச்சு பெரிய வேலி போட்டுருவேன். அங்கே போய் கல்லெடு தெரியவோ கேள்வி பண்ணோம் அதெல்லாம் முடியாது. அங்கே துணை காவல் நிலையம் இருக்கும், தொலைச்சி போடுவான் அவனையே. அது வாட்டுக்கு மேயும். 100 ஏக்கருக்கு 15 ஏக்கர் 10 ஏக்கரில் குளம் வெட்டிடுவேன். அது போய் தண்ணி குடிச்சுக்கிறோம். மேய்ச்சலுக்கு வேண்டிய எல்லா தீவனங்களையும் அதிலே வளர்த்து வச்சிருவேன். அது மேயும். அப்போ அந்த மேயும் போது பால் கறக்கிறது அது உனக்கு பார்த்துருப்பேன். தட்டி பார்த்தா ஆஸ்திரேலியா, பிரேசில், டென்மார்க்லாம் எப்படி பால் பண்ணை வச்சுருக்கு அது மாதிரி வைக்கிறான். அவன் ஆஸ்திரேலியா ஹெலிகாப்டரில் மேய்க்கிறான், பிரேசில் குதிரையில் மேய்க்கிறான், ஜீப்பில் மேய்க்கிறான். நான் வாடா ஜீப்பில் மேய்ப்போம்னு நம்ம ஜீப்பில் மேய்க்கிறோம். அப்படி அந்த மாடு பாலை கறந்து எத்தனை லட்சம் லிட்டரு கறக்கிறோம், அது எவ்வளவு பாலாக போகுது, எவ்வளவு மோருக்கு போகுது, எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளவு பாலாடை கட்டி, எவ்வளவு வெண்ணெய், எவ்வளவு நெய், எவ்வளவு இதெல்லாம் கணக்கிட்டு அங்கங்கே தொழிற்சாலை தயிருக்கு, அங்கே பாலாடை கட்டிக்கு, இந்த ஜீஸுக்கு, நெய் தயாரிக்க எல்லாம் தொழிற்சாலையும் போது அந்த இடத்திலேயே அரசு வேலை வந்துடுது. இப்போ இன்னொன்று, இந்த மாடு போடுற சாணத்தை எடுத்து ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணையில் அந்த கழிவுகளை எடுத்து 1/2 கிலோமீட்டரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டரில் 50 ஏக்கர் 20 ஏக்கரில் பெரிய உரக்கிடங்குகள் வச்சுருப்பேன். இந்த உரக்கிடங்குகளை போய் இதை கொட்டி அது மக்கி போன பிறகு அதற்குள்ளாக இருந்து இந்த எரிகாற்றை எடுப்போம், பயோகேஸு எடுக்கும்போது இந்த பூமி தாயை ஈரக்கொலையை அறுத்து எடுக்கிற இந்த மீத்தேன் எனக்கு அவசியமற்று போகும். புரியுது? ONGCல எடுத்துகிட்டு போடான்னு நமக்கு தேவையான எரிகாற்று இங்கேயே வந்துடுது. விளங்குதா? இப்போ மாடு ஆடுகள் மேய்கிற பண்ணை இருக்குல்ல, அதில் 2 அடியில் சூரிய தகடை போடாம 5 அடி 6 அடிக்கு ஏற்றிட்டேன்னா இந்த பண்ணைகளில் எல்லா நிலங்களையும் சூரிய ஒளி மின்பூங்கா இருக்கும். 2 வேலை நடந்துடும். கீழே என் மாட்டுக்கான தீவனமும் இருக்கும், அது வாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு வரும். இப்படியா போகும்போது அவனவன் வாழ்விடத்திலேயே அவனவனுக்கு அரசு வேலை வந்துடும். பால் மிகப்பெரிய பொருளாதாரம். இப்போ ரம்ஜான் பெருநாள்ல நமக்கு எத்தனை கோடிக்கு ஆடு விற்கிது சொல்லு? 20 கோடிக்கு விற்கிது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எங்க அண்ணன் சொல்றாங்க தமிழ்நாட்டில் மட்டும் நமக்கு கறி எங்கிருந்து வருது? ஆந்திராவிலேருந்து வருது, ராஜஸ்தான்லேருந்து வருது. ஏன்னா நான் ஆடு மேய்க்கிறது அவமானம்னு கருதுறேன், மாடு மேய்க்கிறது அவமானம்னு கருதுறேன். நபிகளார் ஆடு மாடு மேய்த்திருக்காங்க, பகவான் கிருஷ்ணர் மேய்த்திருக்கிறாரு, இயேசு மேய்த்திருக்கிறாங்க. இதில் அப்போ இது அவமானம்னு கருதுனா எப்படி? அப்போ ஆடு மாடு வளர்ப்பது அவமானம்னு என் பிள்ளை கருதுறான். அரபு நாட்டில் ஒட்டகம் மேய்க்க போகிறான், ஏன்னா இங்கே மேய்க்கிறது தெரியுது. அப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த அரசு வேலைன்னா பூட்ஸு க்ளவ்ஸு ஸ்பெக்ஸு தொப்பி கோட்டு அப்படியே போகிறான். அப்படியே உட்காந்து கண்ணாடி அறைக்கில் பார்க்குறான். அங்கே மாடு வச்சு ட்ரக்கில் போகிறான். என்னடா அங்கே என்னடா பிரச்சனை பார்க்குறான். பக்கத்திலே வெட்டினியர் டாக்டர் 4 பேர் பணிக்கிருப்பான். அவனுக்கு மருத்துவமனை, அவனுக்கு தங்குற விடுதி. எப்படி இருக்கு பாருங்க. பால் ஒன்று இருந்தா ஒரு நாட்டில் பசி என்ற சொல் செத்துரும். பால் இருந்தா அந்த நாட்டில் பசி வராது. அப்போ அந்த பொருளாதாரத்துக்கு போகணும்னு சொல்றேன். இப்போ ஆடு மாடு வளர்க்குறது இப்போ நான் சொல்லும்போது உனக்கு சாத்தியப்படுத்திட முடியும்னு தெரியுதுல்ல. நீ வேணா ஒரு தடவை ஓட்டு போட்டு அண்ணன் ஜெயிக்க வை, அப்புறம் நீ வந்து அப்பவே பண்ணியிருக்கலாம்னு தோணும். இப்போ கரும்புனா கரும்புல இருந்து சக்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை. எத்தனை நாள் பெட்ரோல் எடுக்கிறோம், எத்தனை நாள் பெட்ரோல் எடுத்து கார் தான் ஓட்டணுங்கிறது இல்லை, அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கலாம். இப்போ அந்த மாதிரி தான் நீ மாற்று பொருளாதாரத்துக்கு போகணும். இப்போ பேசுறீங்களா, நீங்க விவசாயத்துக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? விவசாயத்துக்காக என்ன பண்ணிருக்கேன்னா எப்படி நான் சொல்றது? கேளுங்க அந்த கேள்வி. இல்ல நீங்க வந்தீங்கன்னா இதை பத்தி என்ன இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். அதான் நான் சொல்றேன், விவசாயத்தை என்ன பண்ணுவேன்னா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தப்பா. அண்ணன் என்ன சொல்றேன், வேளாண்மையை மீட்டுருவாக்கம் செய்யணும், காப்பாற்றணும்னா அதை அரசு பணியாக மாற்றணும். அப்போதான் விளைநிலங்களை விட்டு மக்கள் வெளியேற மாட்டான். விளங்குது அவனுக்கு? அப்போ பாரம்பரிய விதையை மீட்டு நம்ம வேளாண்மையவே நம்ம வந்து சொல்லணும், அதை அரசாங்க பணியா மாற்றினாதான் படித்த இளைஞர்களை செய்ய வருவாங்க. இப்போ டாஸ்மார்க்கில் சரக்கு ஊற்றி கொடுக்குறவங்களெல்லாம் MSc MBA படித்த இளைஞர்கள் தான் வேலை செய்கிறாங்க. இப்போ 13 லட்சம் பேர் வேலை இல்லாமல் 3500 வேலைக்கு தேர்வு எழுதியிருக்காங்க. பொறியியல் படித்த மாணவர்கள் 400 பேர் வாயில் காவலன் வாட்ச்மேன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. அவ்வளவு வேலையின்மை இருக்குது.
ஆனா அண்ணன் சொல்றதுல அவரவர் வாழ்விடத்திலேயே எல்லாருக்கும் அரசு வேலை வந்துருது. நீ வேளாண்மைனா வெறும் நெல் விளைய வைக்கிறதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பருத்தியிலிருந்து நூல் எடுக்கிறது, அதுல இருந்து தொழிற்சாலை, அதுல இருந்து நெசவு, அப்படிதான் நீ பார்க்கணும். அப்போ ஒன்று தொட்டு அங்கெங்கே வாழ்விடத்திலே அரசு வேலை வந்துடும். அப்ப அதனால என்ன சொல்றேன், அவர் வாழ்விடத்திலே அரசாங்க பணியை கொடுக்கும்போது கிராமத்தை விட்டு மக்கள் வெளியேற மாட்டாங்க, நகரங்கள் பிதுங்கி வழியாது, கிராமங்கள் காலியாகாது. அந்த தங்கச்சி ரொம்ப நேரம் ஓரமா நிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது இருக்க இருந்தா பாருங்களேன். அவங்க உட்கார வச்சுட்டு யாராவது உட்காருங்கம்மா. கேள்வி கேட்கறவங்க கையை விட்டு தூக்குங்க, மைக் வரும். கொடுங்க கேட்கலாமா? கேளுங்க. நான் வந்து 2026 முஸ்லீம்களின் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆய்வு செஞ்சுட்டு இருக்கேன். எலெக்ஷனை முன்னாடி அதில் வந்து அடிப்படையில் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்குது, தமிழ் தேசியத்து மேலேயே ஒரு அச்சம் இருக்குது. அந்த அச்சத்தை நீக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன செயல் திட்டம்? அச்சம் எந்த மாதிரி இருந்தாதான் அது இதுதான் அச்சம்னா இதுக்கு எதுக்கு இது போய் அஞ்சுறீங்கன்னு சொல்லலாம். அச்சம்னா பொதுவாக சும்மா இந்த எல்லாத்தையும் இருட்டா இருக்கிறதெல்லாம் பயமா அப்படி பார்த்தா பண்ண முடியாது. திமுக சொல்ற அச்சத்துக்கு வந்து என்னை வந்து அவன் சொல்றதே RSS கைக்கூலி, பிஜேபின்னு பிடிம்பா. இல்ல அது தொடக்கத்துல என்னை கிறிஸ்தவ கைக்கூலின்னா, அப்புறம் இல்ல அப்படின்னோடனே அப்புறம் RSS கைக்கூலிம்பா, அப்புறம் பிஜேபி கைக்கூலிம்பா. இப்போ இந்த திமுகவை எதிர்த்து நீங்க இல்லை, நான் எதா தானே பிஜேபி கைக்கூலி. நீங்க வெளியில போய் திமுக திட்டுங்க, இல்லை உங்க முகநூல் வச்சிருக்கீங்களா, இல்லை எதுலையாவது பதிவு திமுகவுக்கு எதிராக போடுங்க. நீங்க இந்த RSS கைக்கூலி இந்த அவன் மீட்டுன்றவன் என் தம்பி. நீங்க திமுகவை எடுத்துட்டீங்கன்னா நீங்க பி டீம் தான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எங்க அண்ணனை ஏன் போட்ட மாட்டாங்க பழனிபாபாவை? திமுகவில் கூட்டணி வச்சிருக்கிறவர்களோ இஸ்லாமிய இயக்கங்களையே சொல்றேன், பழனிபாபாங்கிற பேரை உச்சரிக்க ஏன் பயப்படுவாங்கன்னா, அவன் என்ன சொல்லிட்டான் அவருங்க ஒரு தடவை, நான் செத்தாத்தா திராவிட முன்னேற்ற கழக கொடியை போர்த்தி புதைங்கன்னு சொன்ன ஒரு மகன், அவரே சொல்றாரு. அப்படி சொன்ன நான் சொல்றேன், இப்ப மானமுள்ள எவனாவது ஒரு தமிழன் திமுக ஓட்டு போடுவானான்னு கேட்டான்ல. இப்ப போற நமக்கு மானம் இருக்கா இல்லையாங்கிறத செலுத்திக்கணும். அப்படி சொன்னதுனால அவன் வன்மோச்சிட்டான். இப்ப ஒரு பேரை சொன்னா அது ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா அதனால பேச மாட்டாங்க. அச்சம் என்னன்னு சொல்லுங்க. பிஜேபி நான் பி டீம், எங்க அண்ணன் பி டீம், என் தம்பி பாவாலாம் பி டீம். ஏ டீம் நாங்க பி டீம் இருந்தா ஏ டீம்னு ஒண்ணு இருக்கணும்ல, அது அதான் திமுக. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதுதான் திமுக. இப்ப நான் வந்து என் தம்பி பேசினாப்ல, காஷ்மீர்ல நீ பகல்காம்ல வந்து தாக்குதல் நடந்துச்சு, எவனுமே கேட்கல. அது ரொம்ப நேரம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. நான் போட்ட போலதான் நின்னாங்க. சிந்து நதியை மறிக்க போறேன், நதியை மறிக்காத, ஏன்னா தண்ணி குடிக்காம குளிக்காம கூட ஒரு வாரம் இருக்கலாம், காத்த மறைச்சு விட்டுட்டேன். பைத்தியக்கார பையில, உன் தாயின் மார்ல இருந்து வர்ற பால் உனக்கு மட்டும்டா, பூமி தாயின் மலை மார்பில் இருந்த பால் உலக உயிர்களுக்குடா. பைத்தியக்கார பையில, இந்துக்கு இஸ்லாமியனுக்கு இந்தியனுக்கு முஸ்லீமுக்கும் கிடையாது. டேய் காட்டு கத்தி விட்டேன், புரியுதா? அதுக்கப்புறம் தான் செட்டில் ஆனேன். இது போற எடுத்து போய் கொண்டதெல்லாம் பாவம்டா. அதுக்கு பகல்காம் எங்க இருக்குன்னு தெரியாது, எத்தனை பேர் செத்தான்னு தெரியாது, அதை போய் கொண்டுட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாப்ல. தீவிரவாதி வந்தானா நுழைஞ்சானா சுட்டானான்னு தெரியாது, எவன்லே தெரியாது. இவனுக்கு எங்கெங்க போர் அடிக்குதோ அங்கங்க டாப்னு ஒன்ன போட்டு விட்டுறாப்ல. அந்த பகல்காம் தாக்குதல் இருக்குல்ல, இது ஆபரேஷன் சிந்தூர்னு போட்டாங்கல்ல, அந்த ஆபரேஷன் சிந்தூர் நான் கேட்டேன், ஆபரேஷன் சிந்தூர்னு அங்க போட்ட 26 பேர் சாவுக்கு 850 பேர் செத்துருக்கோம் இந்திய கடலுக்குள்ள. ஆபரேஷன் இந்தூர்னு ஒன்னு இங்கிட்டு போட்டு விடுன்னு கூட நான் சொன்னேன். அப்ப அந்த இடத்துல முதலா இந்த கொடியை தூக்கிக்கிட்டு பேரணி போன ஆள் யார் தெரியுமில்ல? இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்ம ஐயா தான், திராவிட மாடல் ஆள் தான். அதுக்கப்புறம் தான் டெல்லி பிரதமரே போனாங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா, ஏன்னு கேளுங்க. ஏன்னா பிஜேபி ஏ டீம். 3 முறை நான் நிதி ஆயோக்கு வரமாட்டேன் என்று பேசினவர் ஒரு ஈடி ஓடி வாரு மோடி அப்படி போய் கையை பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா இவருக்கு வரல, இங்க டிரான்ஸ்லேட்டருக்கு ஐயா நாயுடு
அப்படி 2 பேரும் தீந்தாரம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த சனம் நம்புது. அச்சம் எதனாலேன்னு இருக்கணும்ல. எதனால சொந்த மகன் மேல அச்சம் உனக்கு ஏன் வருது? ஒரு நான் யாருன்னு உனக்கு தெரியாம நீ நீ இருக்க எப்படி? என் வீட்டுல இருந்து வெளியில வந்து என் வீட்டுல கொண்டு வைப்பனா? இது என்னது கொடுமையா இருக்கு? முதல்ல நீ தெளிவடை. உனக்கு யார் சொந்தவன் யாரும் வந்தவன் யாரும் தெரியாம நீ இருந்தீங்கன்னா இப்படி எதுக்கு அச்சப்படணும்? எங்களுடைய கருத்து கோட்பாட்டுல இது இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லு. நீ இந்து முன்னணினா உன்னை தடுக்க எனக்கு வழி இல்லாம நான் வீர தமிழர் முன்னணி. நீ சிவாஜின்னா நீ ஒரே ஒரு வீரனை போட்டு வர்ற பாரு, எத்தனை பேர்னு பூலித்தவன், மருதுவண்டி, தீரன், சின்னமலை, வேலுநாச்சாரி எல்லா தலையும் அடுக்குனேன். வேற என்ன? நீங்க இப்படி நெருப்பு வேகமா வரும்போது ஒரு வாய்க்கால வெட்டுறது இல்லையா? வெட்டினாலே அது அடுத்து பரவாம தொடராம இருக்கும். அந்த வாய்க்கால் தான் நான் எடுத்தேன். உடனே பாருங்க அவர் பிஜேபி மாதிரியே செய்யறது. ஏய், அவன் தடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுவ? நீ எடுத்து எங்க போரிட்டாரு? இவர் எங்க போரிட்டாரு? என்னை தவிர யாரு சண்டை போடுறா? என் சின்னத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்னைய ரைடு போட்டு மிரட்டும் போது கூட நான் உன்னோட கூட்டணிக்கு வரலையே. சொல்ல எவ்வளவு பேசியிருப்பீங்க, எவ்வளவு ஆசை. அதான் வருது சொல்லிட்டாப்ல. அறவுளுக்காடு காவலுக்காடு இருக்கானுக்கு ஆயிரக்கணக்கான கோடியை பேசி கூட்டணி கேட்கும்போது 8.22 விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு என்ன பேசியிருப்பாங்கடா அப்படின்னு பேசுவாங்கல்ல, இன்னும் பேசுவாங்கல்ல. அப்போ நான் போன தெருக்கோடியில் கூட நிற்பேன். உன் கோடி இதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை நிற்கணும்னா காரணம் என்னன்னு பாருங்க. அதெல்லாம் அச்சத்தை முதல்ல கைவிடணும். என் மக்கள் வந்து அச்சத்தை கைவிடணும். இல்லை, இது முக்கியமான. ஏன்னா என்னை வந்து பிஜேபின்னு பி டீம்னு சொல்ல வேண்டிய தேவை ஏன் வந்ததுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இயற்கையாக இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் என்னோட நின்றுவாங்கங்கிற பயம் திராவிட கட்சிகளுக்கு இது. ஏன்னா நான் வந்து அந்த மக்களிட இருந்தே வர்றதுனால, ஒரு எளிய மகன் அதே பின்புலத்திலிருந்து வர்றதுனால, கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் அந்த இதுக்குள்ளே இருந்து வர்றதுனால, உறவு பின்னல இருந்து வர்றதுனால இது என்ன நினைப்பா? நேச்சராக இயற்கையாகவே இவெல்லாம் அவனோட போய் நின்றுவான். இந்த 15 விழுக்காடு அவன்கிட்ட போயிடுச்சுன்னா அவனை வீழ்த்த முடியாதுன்னு அவன் நினைச்சவன் வேணும்னா அவன் குறுக்க அடிச்சு அவன் வீடுக்கு போய் மண்டிட்டு ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டான். இவனுக்கு போட்டா இது பிஜேபி வந்து பிஜேபி வந்து. ஒரு கேள்வி, சீமானுக்கும் நாம் தமிழருக்கும் போட்டால் எப்படி பிஜேபி வரும்? சீமானுக்கு நாம் தமிழ் போட்டால் சீமான் தான் வருவான். நான் கூட கேட்டேன், என் வீட்டில் சுவிட்ச் போட்டால் என் வீட்டில் தான் விளக்கறியும், அடுத்த வீட்டில் எப்படி எரியும்? சரி, உனக்கு தான் போட்டாங்க, எப்படி பிஜேபி வந்துச்சு? திமுகவுக்கு தான் போட்டீங்க. 3வது முறையா ஆண்டுட்டாரு, எப்படி வந்துச்சு? எல்லா மாநிலத்துக்கு போனாலும் எதிர்கட்சி ஆளுங்கட்சியை திட்டுறாரு, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் திட்டலை? இப்ப வந்துட்டு நான் சொல்லவா, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொல்லவா? ஏன்னா அவர் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவுல ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை 75 வயசாயிடுச்சு, இதுக்கு மேல நீ பதவியில் இருக்கக்கூடாது, விலகுன்னு RSS சொல்லிடுச்சுன்னா இந்த மீதி இருக்கிற 3 ஆண்டு காலத்தை அவர் நீட்டிக்கிறதுக்கு இவரோட 22 சீட்டை ஆழமா நம்புறாப்ல. தெலுங்கு தேசம் தெலுங்கு இல்ல, இவர் 22 இடம் வச்சிருக்காரு, திமுக அதை நம்புறாப்ல. அதனால கூட்டணி வச்சிருக்கிற ஏடிஎம்கே இருக்கு பாருங்க, அதுல தம்பிதுரை ஐயாவையோ அல்லது சிவி சண்முக ஐயாவையோ நீ இந்த ஆபரேஷன் சிந்தூரை ஜஸ்டிஃபை பண்ணி அதை நியாயப்படுத்தி உலக நாடுகள்ல பேசிட்டு வா அப்படின்னு அனுப்பாம கனிமொழி அம்மையாரையா அனுப்பணும்? ஒரு ஒரு அடிப்படை இடிப்படைலாம் இல்ல, வெளிப்படை. அது நம்ம என்ன பண்ணணும்? அல்லா மேல பாரத்தை போட்டு நம்ம கடமையை தான் செய்யணும். நான்லாம் இந்த வாட்டி என் மக்கள்கிட்ட வாக்கு கேட்கறதா இல்லை, அப்படி மண்டிட்டு துவா பண்ணிட்டு போயிட வேண்டியதான். அல்ல நீ ஒண்ணு எனக்கு வந்து நீ வந்து நான் வெல்லணும், எனக்கு நீ வந்து இந்த மகனுடைய இது உனக்கு ஒப்படைக்கிறேன், இந்த பாரத்தை நீ என்னை வெல்ல வச்சிருந்தேன். எனக்கு வந்து என் மக்கள்கிட்ட சொல்லி நீங்க எனக்கு ஓட்டு போடாதீங்க, நீங்க போட மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த மகன் வெல்லணும்னு துவா பண்ணும்போது ஒரே ஒரு நொடி இந்த மகனுக்காக துவா பண்ணுங்க அப்படிங்கும்போது அப்படிதான் கேட்டு வர வேண்டிய, வேற என்ன பண்ண முடியும்? இல்லை, இந்த மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணும்போது எங்களுடைய தலைவர் ஒருத்தர், ஜமாத் தலைவர், அவர் என்ன சொல்றாருன்னா, சீமான் வந்து முன்வைக்கிற அரசியல், தமிழ் தேசிய அரசியல் வந்து பிரபாகரனுடைய அந்த கோட்பாட்டு அடிப்படையாக வந்து கொண்டுட்டு வந்து வைக்கிறாரு. அதனால 91 அங்கே ஈழத்தில் நடந்த, ஜஃப்லாவில் நடந்த மாதிரியான ஒரு பெரிய தவறு இங்கே நடக்காதுன்னு நமக்கு என்ன நிச்சயம் இருக்கு? சீமான் அந்த அடிப்படையில் வர்றதுனால அது நமக்கு பாதுகாப்பானதாக இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. அது இல்லை அது முழு வரலாறு தெரிஞ்ச எங்க அண்ணன்
தடாரையும் போன்ற அறிஞர்கள்ட்ட நீங்க அதை கேட்டு நீங்க சொன்னீங்க, அது உங்களுக்கு தெரியும். அது வந்து தெளிவாயிடும் மக்களுக்கு. அந்த பகுதியில தளபதியா இருந்தவர் கருணா, அவர் தன்னிச்சையா அடிச்சு விட்டுட்டாரு. அதனால அது யாழ்ப்பாணத்துல இருந்து முஸ்லீம்கள் வந்து பிரபாகரன் அவர்களால் வெளியேற்றப்பட்டார் இல்லையா, அதை வந்து இங்க வந்து மக்களுக்கு வந்து அதை சொல்லி அதை ஒரு பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பண்றாங்க. சீமானுக்கு எதிரான பிரச்சாரமா எடுக்கிறாங்க. அதை இல்ல, அது வேணும்னே செய்யப்படுறதா. இப்ப அதே இஸ்லாமிய மக்கள் உங்களுக்கு சொல்லணும். இப்ப இல்ல, எங்க ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இலங்கைக்கு போயிருக்கும்போது, குடியரசுத் தலைவராக போயிருக்கும்போது, இப்போ அவருடைய உதவியாளர் அருமை சகோதரர் பொன்ராஜ் அவர்களோடு இருக்காங்க, நீங்கள் கேட்கலாம். அவர் போயிருக்கும்போது எண்ணற்ற ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் ஐயாவை சூழ்ந்துக்கிட்டு அதாவது என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு அதாவது ஏதாவது இறந்திருந்தாலும் இன்னும் ஒரு முறை பிரபாகரன் எங்களுக்கு தலைவராக பிறந்து வரணும். ஏன்னா அவர் தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னது இருக்குது. இப்போ நான் வந்து சொல்றது இதுன்னா, எங்கள் அண்ணன் வெளியேற்றினா நீங்கள் அழகாக நீங்கள் வெளியேறி போய் பாதுகாப்பான இடத்துல இருந்துருங்க. நாடு அடைஞ்ச பிறகு நம்ம ஒரு முடிவுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நான் எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன். அது சொன்னார், நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிங்களர்கள் அவங்க இராணுவ முகாமிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் பதுங்கி இருந்து தாக்குதல் செய்கிறோங்கிற தகவலை கொடுத்ததுனால இது சிக்கலாக இருக்குது. நம்ம மக்களை அழகாக நீங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேறுங்கன்னு சொல்லி அனுப்பணும். அதுக்கப்புறம் இப்போ அண்ணன் இல்லை, போராட்டம் இல்லைன்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இஸ்லாமிய மக்களை சிங்களம் தாக்குறானே, அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க? அப்போ அதுக்கு ஒன்றும் பதில் இல்லை. இப்போ நான் வந்து அவருடைய கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது, அடிமை தமிழ் தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை, பாதுகாப்பான நல்வாழ்வு. அதுதான் அவர் வழி ஆயுதமேந்திய கிளர்ச்சி, என் வழி அறிவாயுதமேந்திய அரசியல் புரட்சி. ரெண்டு வெவ்வேறு நோக்கம் ஒன்று. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது அந்த நிலத்தில் என்னை அடிமைப்படுத்தி ஆண்டவன் ஆயுதத்தை வச்சு அடிமைப்படுத்தினான். அதனால அவருக்கு எதிராக அவர் ஆயுதம் தூக்கினார். என் நிலத்தில் என்னுடைய வாக்கை வாங்கி வலிமையை பெற்று என்னை அடிமைப்படுத்தி உரிமை பறித்து ஆள்றான். அப்ப நாங்க தூக்க வேண்டியது அவரை போல ஆயுதம் அல்ல, இந்த நிலத்தில் என்னுடைய வாக்கையே வச்சு வலிமை பெறான். அந்த வாக்கையை நான் அவனுக்கு எதிராக எனக்கு ஆதரவா தூக்க வேண்டியது இருக்குது. அப்ப நமது வாக்கு நம்மை ஆளவா, நமது வாக்கு நாமே ஆளவான்னு கன்சிரா முன் வச்ச கோட்பாட்டுக்கு வரோம். அப்ப நோக்கம் ஒண்ணுதான், என் இனத்தின் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு, அடிமை நிலையிலிருந்து உரிமை. இதான நம்ம கேட்கிறோம். அது அந்த அடிப்படையில் தான் நீங்க பார்க்கணும். அவர் நம்மளை அடிச்சு விரட்டுவாரா, சுடுவாரா, இதெல்லாம் வந்து ஆனா இந்த பிரச்சாரத்தை முன் வச்சு முஸ்லீம்களை வந்து அச்சப்படுத்தி கொஞ்சம் அவங்களை வந்து முதல்ல சொல்றேங்க. முதல்ல இஸ்லாமில் இருக்கிறவன் எவ்வளவு பெரிய போர்க்குணம் மிக்க மாவீரன். நாம வந்து அச்சப்படலாமான்னு முதல்ல சொல்லுங்க. அச்சம்ங்கிற ஒண்ணு இருக்கலாமா? இந்த உலகத்தில் இஸ்லாமிய மக்கள் அச்சம்னு ஒண்ணு இருந்தால் அது ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் மீது தான் அச்சம் இருக்குன்னு ஒழிய இதை வருவேன் அடிச்சு விடுவேன், அவன் வருவேன் அடிச்சு விடுறோம்னா எப்படி சொல்லுங்க? ஒருத்தன் மரணம் எனக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச காலத்துல என்ன மாவீரன் பழனி பாவம் இதே ரத்தத்துல தானே இருந்துருவேன். முதல்ல இஸ்லாமியனுக்கு நீங்க எங்க பாட்டி போது ஐதரலிகிட்ட பட உதவி கேட்டுருச்சு. 19 வயது மகன்க, 19 ஒரே மகன் திப்புவ நீ போய் நம்ம வீர மாதா வேலுநாச்சியார் படையில தளபதி சண்டை செய்யணும். பீரங்கி படைய 5000 வீரர்கள் அனுப்புறாரு. அதுல பீரங்கி படை 1000 வீரர்கள். அதுல தலைமையேற்று 19 வயசுல சண்டை செஞ்சவன் திப்பு. நீங்க வீரத்துக்கு பேர் போன ஒரு வம்சத்துல வந்துவிட்டேன். ஒரே அச்சமா இருக்கு. இப்ப நீங்க அல்லாட்ட தொழும் போது எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி தொழுகிறீங்களா? எப்படி இருக்கு? என்ன இருக்கு அண்ணா? என்னன்னு அது உண்மையில ஒரு விதமான, அதாவது அங்கிருக்க இலங்கை அரசியல் வேற, தமிழக அரசியல் வேற. ஆனா இந்த காத்தான்குடி நிலவரங்களை இங்க சொல்லி ஒரு விதமான விஷம பிரச்சாரத்தை தொடர்ந்து நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக செஞ்சுட்டு அதுக்கு வருத்தம் கூட கேட்டேன். எங்க அண்ணனுக்கு எனக்கும் அதுல 15 நிமிஷம் பேசணும். எனக்கு முன்னாடியே இங்க இருக்கிறவங்க சொன்னாங்க தானே. அப்பவே நம்ம உறவுகள்லாம் இந்த நெருக்கடி கொடுப்பாங்க தானே. அப்ப ஜெயலலிதாபதியின் போன்றவர்கள் இதை பரப்பிட்டு தான் இருந்தாங்க. அப்ப நான் கட்சி ஆரம்பிக்கல. அப்ப நான் போய் தலைவர்கிட்ட பேசும்போது அது தெளிவா சொன்னாங்க. மலையக மக்களை பற்றி கூட பேச்சு இருந்தது. நம்ம நாடு அடைஞ்சிட்டா இணைச்சே மாட்டேனாப்பா. அவர் என்ன சொன்னார் தலைவர், நீங்க நம்ம ஒரே இனம், ஒருவேளை நம்ம தனி இனம் அடைஞ்சிட்டா உங்களுக்கு இதுக்குள்ள கூட இஸ்லாமிய மக்களுக்கு தனியா ஒரு நாடு கூட நம்ம பிரிச்சுக்கிடுவோம். நீங்க இப்போதைக்கு பாதுகாப்பா செல்லுங்க. ஏன்னா உங்களை பாதுகாக்கிறதா இவனோட சண்டை போடுறதா இதே எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி தான் அதை அனுப்புனது. இதுக்குள்ள போய் அடிச்சது, தொழுகையில் அடிச்சது வந்து அது கருணா தான் செஞ்சது. நீங்க நான் கூட கேட்டேன், இருக்காரு அவரை வேணா கேளுங்கன்னு கூட சொன்னேன். இப்ப நீங்க என்னைய சொல்லாதீங்க, நீங்க அவரை கேளுங்க.
அப்படியே அது நீங்கள் தவறுன்னு நினச்சிருந்தா அதுக்கு நான் ராமேஸ்வரத்தில் பேசும்போது ஒரு பெரும் நான் அதுக்கு மனப்பூர்வமாக வருத்தத்தை தெரிவித்து மன்னிப்பு வர்றேன்னு கூட சொன்னேன். அதையே பேசிட்டு இருக்க முடியாது. அதை காரணம் காட்டி என்னைய வீழ்த்தணும்னு நினைக்கிறது ரொம்ப தவறு. சரி, என்னைய வீழ்த்திருங்க, யாராவது ஒருத்தரை காட்டுங்க. இப்போ உதயநிதி பின்னாடி போட்டா போவோமா? எல்லாரும் போவோமா? சொல்லுங்க. இல்லை தம்பி விஜய் பின்னாடி எல்லாரும் போயிடுவோமா? சொல்லுங்க, நம்ம போவோம். இல்லை ஏதாவது சொல்லுங்க, மாற்று சொல்லுங்க. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரல, யார் மேல நம்பிக்கை இருக்கு? இவர் மேல நம்பிக்கை இருக்கு, இவர் பின்னாடி போவோம்னு நீங்க சொல்றீங்களா? போவோம், சொல்லுங்க, போவோம். அதனால அது நீங்க எங்க அப்பா பாஷா அவர்களுக்கு மரணத்துக்கு நான் போனேன், இஸ்லாமியர் ஓட்டுக்காக போனேன்னு பிஜேபி சொல்லுச்சு. அப்ப நீங்க யாருமே பேசல. என்ன ஆர்எஸ்எஸ் கைது மட்டும் திமுக சொன்னா என்னை பிஜேபியின் பி டீம்னு சொல்ல. நீங்க அப்ப சொல்லல. நான் போனேன், அரசியல்ல நான் போனேன், எங்க அண்ணன் வந்தாங்க. வேற யாருன்னா தனியரசு அண்ணன் வந்தாங்க. வேற யார் வந்தது? வீட்டில் பார்த்தாங்க. அதனால அது இப்ப இஸ்லாமிய சிறை கைதிகளுக்காக பெரிய கூட்டம் போட போறேன், விடுதலைக்காக. அது மதுரையில் தான் நடத்தலான் இருந்தா இப்ப சென்னையிலே நடத்த சொல்லி போடுவோம். இப்ப நீங்க அதை எப்படி நான் ஓட்டுக்காக தான் நிக்கிறேன்னு நினைப்பீங்களா? திரும்ப உங்களுக்கு ஒண்ணு பதிவு சொல்றேங்க. இல்லைங்க, ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். வாக்கை கவலைப்படுகிறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான். நாம் ஓட்டுக்கானவர்களாக இருந்தால் இந்த நாட்டுக்கானவனா இருக்க முடியாது. நீங்க போடுங்க, போடாம போங்க, இது என்னுடைய பிறவி கடமை, நான் செய்கிறேன், அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். அதனால நீங்க நான் இஸ்லாமிய மக்கள் எனக்கு என் உறவினர்கள்லாம் எனக்கு ஓட்டு போட்டு என்னை வெளில விட்டுருவாங்கன்னு நிக்கல. என் கையை பிடிச்சிட்டு ஒரு தங்கச்சி அழுதா பாருங்க. பிறந்த உடனே போனாருன்னா அவரு 18 வயசு ஆயிடுச்சுன்னா இன்னும் 2 வருஷத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும். அப்ப திருமணம் பண்ணும்போது அவர் வாப்பா பக்கத்துல இருக்கணும். அப்ப நீ அதுக்காவது அவரை வெளியில எடுத்துட்டு வந்துருன்னு கோவையில என்னை கைப்பிடிச்சு அழுதா பாருங்க. அவளுக்காக தான் நான் மறுபடியும் விடுதலைக்கு போறாரு. என் தம்பி அவ்வளோ அந்த சிறுநீராக இருந்தும் பழுதாம வந்தேன். காதுக்குள்ள எனக்கு சொன்னால என்னை இது பண்ணுன்னு பல வலி இந்த வார்த்தைகள் என் காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கல. அதுக்காக தான் நான் சண்டை போடுறேன். இது என்னுடைய கடமை. இப்போ அதுக்கு போய் எதிர்பார்ப்போட செய்ய முடியாது. அது உங்களுக்கே தெரியும். வேற நான் என் பேர் சுதர்சன். இங்கே நான் பெரம்பூர் பகுதியிலேருந்து வரேன். இப்போ நான் கேட்க போகிற கேள்வி மாணவர்களுக்கான வாழ்வாதாரத்தை பற்றின கேள்வி. ஏன்னா இன்றைய மாணவர்கள் தான் நாளைய தலைமுறையை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக மாறப்போகிறவங்க. அவங்களுக்கு இப்போது தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 4000க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது. அந்த கல்லூரிகளில் ஒரு ஆண்டுக்கு ஒரு அதிகபட்சமாக 1 கோடி மாணவர்கள் அவங்களோட பட்டப்படிப்பை முடிச்சுட்டு வெளியேற வந்திருக்காங்க. குறைஞ்சபட்சமாக ஒரு 90 லட்சம் பேர் ஏறக்குறைய வர்றாங்க ஒரு வருடத்துக்கு. இவங்களில் இருக்கக்கூடிய ஒரு 5% மாணவர்கள் மட்டும்தான் அரசு வேலை வாய்ப்பில் ஒரு டிஎன்பிசிலையோ ஒரு என்டிபிசி ஒரு ஆர்ஆர்பிலையோ இதில் வேலை வாய்ப்பை தழுவி போயிட்டுருக்காங்க. மற்ற ஒரு குறைஞ்சபட்ச மாணவர்கள் ஒரு தனியார் தொழில் நிறுவனங்களிலேயோ இல்லை ஒரு தொழிற்சாலைகளிலேயோ ஒரு வேலை வாய்ப்பை தேடி போயிடுறாங்க. மீதம் இருக்கக்கூடிய ஒரு அதிகபட்சம் ஒரு 90% இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க அடுத்த கட்ட வேலை வாய்ப்புக்கான ஆதாரம் இந்த தமிழக அரசால் இன்றைய வரையும் ஒரு தீர்வு கிடைக்கல. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறதா இருந்தாலும் சரி, வேளாண் தொழில் சார்ந்த வேலைகளாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்கி அனைவருக்கும் வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ படித்து வந்த இளைஞர்களுக்கு எந்த மாதிரி வேலை வாய்ப்பை கொடுத்தா அவங்களோட வாழ்வாதாரம் அடுத்த கட்ட தலைமுறை நகர்த்தி போவோம் அப்படின்றது உங்களோட கருத்து? இல்லை, அண்ணனுடைய இதில் அடிப்படையிலே நமக்கு நிறைய தூரம் இதில் வேறுபாடு இருக்குது. ஏன்னா இந்த கல்வி அறிவுக்கான கல்வியா இல்லை, வாழ்க்கை நெறியை போதிக்கிற ஒழுக்க நெறி சார்ந்த கல்வியா இல்லை. நம்மகிட்ட இருக்கிற கல்வி முறை இது வியாபாரம் சார்ந்த கல்வியா இருக்கு. இந்த பணத்தை கொடுத்து இந்த கல்வியை கற்றா இந்த வேலைக்கு போய் இவ்வளோ சம்பாதிக்கலாம், இப்படித்தான் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இதில் இப்போ
தம்பி உதயநிதியே சொல்றாரு பாருங்க, அவரு நல்லா படிச்சாரு, டாக்டர் ஆயிட்டாரு, நான் சரியா படிக்கல, துணை முதல்வர் ஆயிட்டேன்ற மாதிரி கல்விக்கு இதுக்கு பார்க்குற வேலைக்கும் பொருத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் தான் வந்து பில்கேட்ஸு. 2,76,000 ஏக்கரில் விவசாயம் பார்க்குறாரு. அவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்கிறீங்கன்னா, அங்கே தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறாரு, அங்கே தான் நிரந்தர பொருளாதாரம் இருக்குங்கிறாரு. அதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கிற உளவியலா எந்த வேலையும் அரசு வேலைன்னா செய்யறதுக்கு ஆர்வமா இருக்கும். கண்டிப்பா. அப்போ அது நம்ம மக்களை, எங்க மக்களை கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும்ப்பா, காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும்பாம்பாங்க. என் மக்களுக்கு தெரியாது, அந்த அரை காசும் காசும் கவர்மெண்ட்டுக்கு நம்ம மக்கள் தான் கொடுக்குறாங்கிறது தெரியாது. அப்போ அதனால அவனுக்கு உளவியலா என்னன்னா, 500 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம், அது அரசாங்கம் கொடுக்குதுன்னா கவர்மெண்ட் வேலைப்பா, மாப்பிள்ளை என்ன வேலை, கவர்மெண்ட் வேலை அப்படின்பா. அவன் 50 ஏக்கர் வச்சு விவசாயம் பார்த்தாலும் அதுக்கு மதிப்பு இருக்காது. 5000 சம்பளம்னால அரசாங்க வேலைன்னா கொடுத்துருவான். இப்போ அதனால அரசு பணியாக நெசவு, பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல், இது இந்த மாதிரி இது இருக்குல்ல, இது சார்ந்த தொழில்களை இந்த வேலை வாய்ப்பை பெருக்கிட்டீங்கன்னா நீ வர 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 உனக்கு வேலை இருக்கும். இதுல வந்து எத்தனை சதவீதம் வரைக்கும் அரசு வேலையா அங்கீகரிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் வேலை கொடுக்குறேங்கிற நீ எத்தனை சதவீதம்ன்ற? 100%. சரி, ஓகே. ஏய், எல்லாருக்கும் வேலை கொடுங்க. படிக்காத என் மக்கள் தான் தாலை துப்புரவு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது கவர்மெண்ட் வேலைன்னு தான் இருந்துச்சு, இப்ப தனியாருக்கு கொடுக்குறாரு. அதை தடுத்து போராடுறேன், கவர்மெண்ட் வேலையா கொடுன்ட்டு. இப்ப இருக்கிற தமிழ்நாடு பாடநூல், நான் படிச்சவனுக்கு மட்டும் இல்ல தம்பி, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்குறேன்றேன். அது புரியுதுண்ணா. இப்போ வந்து தமிழ்நாடு பாடநூல் வந்து இப்போ ஒரு சில மாணவர்களுக்கு வந்து அந்த பாடநூல்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு இப்போ இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ சிபிஎஸ்சியில் படிக்க பள்ளி மாணவர்கள் வந்து அவங்ககிட்ட இருக்க பொருளாதாரத்தோட உயர் நிலையை தெரிஞ்சு அவங்க சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க. இப்போ ஒரு ஏழை எளிய மாணவன் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து இல்லை ஒரு கிராமங்களிலிருந்தோ ஒரு அடித்தட்டு வர்க்கத்திலிருந்து வந்து ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு அந்த பாடநூல் வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தவில்லை என்றால், நீங்கள் அந்த வளர்ச்சியை அடுத்த எதிர்கால சந்தையின மாணவர்களுக்கு மாற்றுதல்களை ஏற்படுத்தினால் அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் என்றால் நீங்கள் பாடத்திட்டத்தை எந்த மாதிரி மாற்றலாம் என்று நினைக்கிறீர்கள்? நீ வந்து சொல்ற நம்ம கல்வி முறை என்பது ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாது எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமான கல்வியை கொடுக்கும். ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆக சிறந்த செல்வம் அறிவு செல்வம் தான். அந்த அறிவை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிர் காக்கும் மருத்துவமும் மக்களுக்கு தரமாக சரியாக எல்லாருக்கும் கிடைக்கப்பெற செய்ய வேண்டியது அரசின் கடமை. அதை நம்முடைய அரசு செய்யும். ரெண்டாவது, நம்முடைய அரசு என்ன செய்யுதுன்னா தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கும். உனக்கு புரியுதா? இது வரைக்கும் தமிழக அரசு இது பண்ணல, நீங்க வந்தா இது பண்றேன்னு சொல்லுங்க. எல்லாருக்குமானதா இருக்கணும்னு நாங்க நம்புறோம். தனித்திறன் கல்வின்னா உனக்கு எப்படின்னு புரிஞ்சுங்கன்னா, இப்போ ஐயா அப்துல் கலாம் எந்த துறையில் சாதிச்சார்னு நினைக்கிறீங்க? அறிவியல். அது அவருடைய தனித்திறன். சச்சின் டெண்டுல்கர் எதுல சாதிச்சார்னு நினைக்கிறீங்க? விளையாட்டுத்துறை. விளையாட்டுல எந்த விளையாட்டு? கிரிக்கெட். உசேன் போல்ட் எதுல சாதிச்சார்? தடகள வீரர். நம்ம அப்பா இளையராஜாவும் சகோதரர் ரகுமானும் எதுல சாதிச்சாங்க? நடிகர் திலகம் உலக புகழ் பெற்ற ஒரு திரைக்கலைஞர் இருக்காரு, எதுல சாதிச்சார்? அப்போ ஒரு மனிதன் உலகத்தில் நோபல் பரிசு பெற்ற எல்லாரும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே துறையில் தலை சிறந்தவனா இருப்பான். விளங்குதா? ஒருவன் வந்து ஒரே துறையில் கூர்மையா கவனம் பண்ணா அவன் பூரா சாதிச்சவனா இருப்பான். அப்ப நீ பாடம் இருக்கலாம், ஆங்கிலம் படிக்கலாம், கணிதம் படிக்கலாம், அறிவியல் படிக்கலாம், புவியியல் படிக்கலாம், எதையும் படிக்கலாம். என்னன்னா உனக்கு பிடித்த உன்னுடைய ஆற்றல் எது, அதுலதான் உன்னுடைய திறனை நீ செலவிடணும். பாடுவதா பாடுவது, ஓடுவதா ஓடுவது, ஆடுவதா ஆடுவது. புரியுதா உனக்கு? அந்த மருத்துவம் படிக்கணுமா அது, இல்ல அறிவியலா அது, பொறியியலா இது. ஒரே துறையில் ஒரு மாணவன் சிறந்து அதிலே கவனம் பண்ணாதான் அவன் சாதனையாளனா வர முடியும். அப்போ
எல்லா பாடமும் துணை பாடம், தனித்திறன் ஆற்றல் தான் அவனுக்கு சிறப்பு பாடம். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீ என்ன நம்ம கல்வி முறை எப்படி மாறுதுன்னா அரும்பு மொட்டு மலர்னு மாறுது. நோ யூகேஜி எல்கேஜிலாம் தூக்கிறோம், எல்கேஜி யூகேஜிலாம் தூக்கிறோம், அரும்பு மொட்டு மலர்னு வச்சிடறோம். 3 வயசுல ஒன்னாப்புக்கு சேர்க்கிறோம். அந்த அரும்புல சேர்க்கிறோம். எதுல சேர்க்கிறோம்? அரும்புல 3 வயசுல சேர்க்கிறோம். அரும்பு மொட்டு மலர் இந்த 3 வருஷத்துலையும் பிள்ளைகள் படிக்கக்கூடாது. பிள்ளைகளை ஆசிரியர்கள் படிப்பார்கள், பெற்றோர்கள் படிப்பார்கள். அவர்களுக்கு எல்லாம் இருக்கும். ஓவியம் வரைகிறது, விளையாட்டு, இசை எல்லாம் இருக்கும். எதில் ஆர்வமா இருக்கிறார்களோ அதை 6 வயசுல நம்ம அதை ஒன்னாப்பு சேர்ப்போம். ஒன்னாப்புல சேர்ப்போம். தென்கொரியா உலகத்திலே கல்வியில முதல் நாடா இருக்கிற நாடு 8 வயசுல பிள்ளைய ஒன்னாப்பு சேர்க்குது. நாம 6 வயசுல சேர்க்கிறோம். அவனுமாவும் இல்லை இவனுமாவும் இல்லை, 6 வயசுல எடுத்துக்கிறோம். 6 வயசுல ஒன்னாப்பு சேர்க்கும் போது ஒரு சான்றிதழ் கேட்கிறோம், பெற்றோர்கிட்டையும் ஆசிரியர்கிட்டையும். உங்க பிள்ளைக்கு எதில் ஆர்வம் இருக்குதுன்னு கேட்கிறோம். இந்த 3 வருஷத்துல படிச்சிருக்காங்களா ஆசிரியர்கள் அந்த பிள்ளைய? இவனுக்கு இவன் பேரு முத்துக்குமரன், இவனுக்கு இசையில ரொம்ப ஆர்வமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் அவன் பாடிட்டே இருக்கிறான், இவன் ஓவியம் நல்லா வரைகிறான், இவன் விளையாட்டுலே ஆர்வமா இருக்கிறான், அதுல நல்லா ஓடுறான். அப்போ இந்த ஓடுறதான் அவனுக்கு கல்வி, மற்றதெல்லாம் துணை பாடம். இப்போ ஓடுறதுல சிறப்பா ஓடிட்டான்னா அவன் பாஸ் ஆயிடுறான், தேர்ச்சி பெற்றுறான். ஒருவேளை ஆங்கிலத்துல தோற்றுறான், கணக்குல தோற்றுறான், அறிவியல்ல தோற்றுறானும் அவன் ப்ரொமோட் ஆயிடுறான், அவன் பாஸ் ஆயிடுவான், தேர்ச்சி பெற்றுவான். எதுல தோற்றப்படாது? ஓடுறதுல தோற்றக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்க இந்த சூப்பர் சிங்கரு சி தமிழ்ல வருதுல, இந்த இசை நிகழ்ச்சியில, அதுல படிக்கிற பிள்ளைகள்லாம் பாடிக்கிட்டே இருக்குது. ஆனா பாடி உலக புகழ் பெற்று உலகெங்கும் பாடி பெரிய செல்வந்தர்களாய். சச்சின் டெண்டுல்கர் 10ஆவது படிக்கல, ஐயா ஏஆர் ரஹ்மான் 10ஆவது படிக்கல. ஆனா அவர் அளவுக்கு உலக புகழ் பெற்ற இசை ஆளும் கிடையாது, பொருளாதாரத்தில் மேம்பட்டவரும் கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா பந்து அடிச்சாரான்னா பந்து அடிச்சார். அப்ப அந்த தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமை கொடுத்து பிள்ளைகளை வளர்க்கணும். கல்வி என்பது சுகமா இருக்கணும், சுமையா இருக்கக்கூடாது. இது படிச்சுட்டு வரும் மாணவர்களை மதிப்பெண்ணை பிதுக்கிறதா இல்லாம அறிவை வளர்க்கிற ஒரு தனித்திறன். நீ கல்வியை எப்படியாவது படி, 100க்கு 100 வாங்க, 100க்கு கல்வி அமைப்பே தப்பா இருக்கு. எல்லா பாடத்திலையும் அதிக மதிப்பெண் பெற்றவனை தான் என் கல்லூரியில சேர்த்துப்பேன்னா, நல்லா படிக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் என் கல்லூரியில இடம்னா அது கல்லூரி இல்லது. படிக்காதவனை படிக்க வைக்கிறதுக்கு தான் கல்வி கூடங்கள் தேவைப்படுது. நல்லா 100க்கு 90 அவனுக்கு தான் என் கல்லூரியில இடம்னா இது எப்படி இருக்கு? இந்த முறை எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்ப நான் ஒரு டாக்டர், நான் ஒரு மருத்துவர், எவனுக்கு இதுல நோய் இல்லையோ அவன் நான் வைத்தியம் பாக்குறேன்னா நாம டாக்டரா பைத்தியமா? யாருக்கு நோய் இல்லையோ அவருக்கு நான் மருத்துவம் பாக்குறேன்னு சொன்னா நீங்க ஏற்பீங்களா? எவன் நல்லா படிக்கிறியோ அவன் வாயன் பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கிறேன்னா நீ ஏற்கிறியா? எவனுக்கு படிக்க முடியலையோ, எவனுக்கு சரியா படிப்போர்லையோ அவனுக்கு நான் நல்லா கற்பிக்கிறேன்னா தான் அது கல்விக்கூடம். புரியுதா? எவன் நல்லா படிக்கிறானா அவன் என்கிட்ட வானா அது கல்விக்கூடம் இல்ல, அது சந்தை, அது வியாபார கூடம். அப்ப அந்த முறையவே நம்ம மாற்றணும். சரி, நன்றி. மேலும் ஒரு கேள்வி. இப்போ நான் ஒரு 25 வயசு இளைஞன். இப்போ என்ன மாதிரி நான் நாம் தமிழர் கட்சியோட கொள்கையை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு இளைஞன். என்ன மாதிரி என் பகுதியில் இருக்கவங்க ஒரு திமுகலையோ ஒரு அதிமுகவிலையோ இல்லை ஒரு விஜய் கட்சியிலையோ அப்படி இருக்கவங்க அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு இளைஞன்னா எப்படி இருக்கணும், இந்த தகுதி உடையவனா இருக்கணும், ஒரு சமுதாயத்தில் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அரசியலே பார்க்குற இளைஞன் இந்த கட்டமைப்புகளில் பார்த்து நடக்கக்கூடிய ஒருவன் அவன் இளைஞனாக இருக்கிறான் என்றால் அவன் எப்படி இருக்கணும்? அதை நீங்க எப்படி சொல்றீங்க? எப்படி இருக்கணும் ஒரு இளைஞனா எப்படி இருக்கணும்? இல்ல அதான் நான் என்ன சொல்றேன், நீங்க தீயவைன்னு இருக்கிற இந்த மது, இந்த சாதி மத போதைகள், இந்த ஊழல் லஞ்சம், இதெல்லாம் இந்த திரைக்கவர்ச்சி, இந்த பொழுதுபோக்கு கேளிக்கை, இதெல்லாம் பெருநாட்டம் கொள்ளாத ஒரு பெருநெருப்பாக, அண்ட முடியாத பெருநெருப்பாக வளர்ந்து வரணும். நீங்கள் என் தம்பி தங்கைகளுக்கு சொல்வது, எளிதானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள். எது சரி என்று படுதோ அதை செய்யுங்கள். எப்போதும் கண்கள் வழி நடத்துகிற பக்கத்தில் கால்களை நடக்க விடாதீர்கள். உங்கள் கனவை வழி நடத்துகிற பாதையிலே உங்கள் கால்களை நடக்க விடுங்கள். அப்பதான் நீங்க ஒரு இலக்கை நோக்கி போக முடியும்.
உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதனாலதான் நீங்க எப்பவுமே நீ கண் போன போக்கிலே கால் போகலாமான்னா அது எதிர்த்த போயிட்டு இருக்கும். ஒரு கனவு உன்னை வழி நடத்தணும். உலகத்தில் சாதிச்ச எல்லோருமே தன் மனச்சான்று வழி நடத்தியபடி வாழ்ந்தவன தான் இருக்கான். அப்படி உங்கள் மனச்சான்று ஒண்ணு சொல்லும் இது சரின்னு, அதை உலகமே எதிர்த்தாலும் செய்யுங்க. தவறுன்னு பட்டுச்சு உலகமே செய்யினாலும் செஞ்சிடாதீங்க. இதுதான் நீங்க கடைபிடிக்க வேண்டியது. இப்ப என்னை பாரு, எவ்வளவோ அழுத்தம் கொடுத்து கூட்டணிக்கு போக சொல்லுவான், எனக்கு அது தவறுன்னு படுது, நான் செய்ய மாட்டேன். அவ்வளவுதான். அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழக முதல்வரை சந்தித்து ஆணவன் கொலைக்கான தனி சட்டம் கேட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆணவன் கொலைக்கான சட்டம் பார்த்தீங்கன்னா மரண தண்டனை இருக்குது, தூக்கு தண்டனை இருக்குது, ஆயுள் தண்டனை இருக்குது. இதுக்கு எதுக்கு நான் தனி சட்டம்? உங்களோட கருத்து என்னென்ன? தனி சட்டம்ங்கிறது அவங்க என்னன்னா கடும் சட்டமாக்கி உடனடியாக கைது சிறை அப்படின்னா அவங்க சொல்றாங்க. அது தனி சட்டம்ங்கிறது நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிறப்பு சட்டம் தனி சட்டம் ஒரு வார்த்தை தான். நீங்க சொல்ற மாதிரி கடும் தண்டனைங்கிறது மரண தண்டனை ஒண்ணுதானே இருக்குது. இப்ப நாம ஆட்சிக்கு வரும்போது இந்த நடைமுறை எப்படி சொல்றோம், ஒருத்தன் சாதிய திமிரில் ஒரு கொலை பண்றான், சாதிக்காக கொலையை பண்றான்னு அதை சகிக்க முடியாது. ஒரு அறிவு சமூகம் அதை ஏற்காது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால அவருக்கு எப்படி இழப்பை கொடுக்கலாம்னா, அவர் பெற்ற கல்வி பயனற்றது, அவர் அந்த சான்றிதழ் மதிப்பில்லை, குடும்ப அட்டை கிடையாது, வாக்கு செலுத்த முடியாது, வாக்காளர் உரிமையும் இல்லை, கடவுச்சீட்டு இல்லை, இது மாதிரியான இந்த நாட்டில் அவருக்கு குடிமகனா இருக்கிற எல்லா உரிமையும் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நீக்கலாம். நீ எந்த பெருமைக்காக எந்த சாதிக்காக கொலை பண்ணியோ அந்த சாதியை வச்சுட்டே வாழ்ந்துக்கன்னு சொல்லலாம். அப்படி கொடுக்கும்போது அவருக்கு மரணத்தை விட கொடிய தண்டனையா அது இருக்கும். சமூகத்தில் தனிமைப்படுத்தப்படும் போது அது இவ்வளவு பெரிய தவறை செய்துட்டமேன்னு வருந்தி திருந்த வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் நம்ம செய்யணும். இவங்க கேட்குற தனி சட்டத்தில் அது எந்தெந்த மாதிரி வரும், அந்த சட்டம் எப்படி என்ன வடிவத்தில் வருங்கிறத இயற்றின பிறகுதான் பார்க்க முடியும். நன்றிங்க. அம்பேத்கர் சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தான் எழுதினாப்புல, எல்லாத்துக்கும் சிஎம்க்கு ஒன்று தான். ஏன் சொல்கிறேன்னா, அரசு ஊழியர்கள் அந்த சர்க்கிளில் அவங்களுக்கு வேற சட்டமும் பொதுமக்களுக்கு வேற சட்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் சிஎம்மாக வந்தால் சட்டம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? கவர்மெண்ட் சர்க்கிளில் உள்ளவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்குறேன். இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், ஒரே நடைமுறையில் இருக்கும். சட்டம் மக்களுக்கானதாக இருக்கும். கண்டிப்பாக. புரியுதா? சட்டைக்காக உடல் இல்லை, உடலுக்காக சட்டை. எங்களை பொறுத்த வரைக்கும் உடலுக்காக தான் சட்டை, மக்களுக்காக தான் சட்டம். ஏன்னா டிஎம்கே ஆட்சியில் அப்படிதானே இருக்குது. பொதுமக்களுக்கு ஒரு சட்டமா இருக்கு, சிஎம்க்கு ஒரு சட்டமா இருக்கு, எம்எல்ஏக்கு ஒரு சட்டமா இருக்கு, இல்ல அந்த கட்சிக்காரனுக்கு ஒரு சட்டமா இருக்கு. அதுதான் சொல்றேன், அவங்களுக்கு தேவை அந்த மாதிரி சட்டம் அமைச்சுக்கிறாங்க. எனக்கு என்ன ஆசைன்னா, நீங்க முதல்வன் அர்ஜுன் மாதிரி அந்த சட்டத்தை கரெக்டா பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு என்னோட ஆசை அது. முதல்வர் அர்ஜுன் மாதிரி டப்பு டப்புன்னு வேலை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட செய்வோம். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், அதை விட செஞ்சுக்கோ. ஆனால் இது முக்கியமான கேள்விண்ணா. ஏன்னா இந்த கேள்வி இந்த நிகழ்ச்சியில் கேட்கலன்னா சரியாக இருக்காது, அதுதான் சால சிறந்தா இருக்கும். நீங்கள் முஸ்லீம்களை தாய் மதம் திரும்ப சொல்கிறீங்களா? முதலமைச்சர் ஆனால் முஸ்லீம்கள்லாம் தாய் மதத்துக்கு வாங்கன்னு சொல்லுவீங்களா? தாய் மதம்னு அந்த சொல்ல நான் எங்கேயாவது பயன்படுத்தியிருக்கேன், நான் காட்ட முடியுமா உங்களுக்கு? காணொலியில காட்ட முடியுமா? கற்பனையில ஏதாவது பேசுவாங்க நமக்கு ஆகாதவங்க. பழமைக்கு திரும்புகிறார்கள்னு சொல்றேன். நான் சொல்றது, நான் இந்து இல்லை, புரியுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் சிவன் முருகனை வழிபடுகிற சைவ மரபினர். மாயம்ங்கிற அந்த திருமால் பெருமாளை வழிபடுகிற மாலியம், அது சமஸ்கிருதத்தில் வைணவம்ங்கிற சொல்ல அழைக்கப்படும். அந்த மரபினர் வெள்ளக்காரன் சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்துல அது யார் பார்சி இல்லையோ, எவன் ஆங்கில இந்தியன் இல்லையோ, எவன் கிறிஸ்தவன் இல்லையோ, எவன் இஸ்லாமியன் இல்லையோ, அவனெல்லாம் இந்து என்று அழைக்கப்படுவான்னு ஒரு சட்டத்தை போட்டாப்ல. அதனால சீக்கியனும் பௌத்தனும் சமணனும் வைணவனும் சைவனும் எல்லாருமே இந்துன்னு அழைக்கப்பட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால பழமைக்கு திரும்புறோம், எல்லாம் மரச்சக்கெண்ணைக்கு வர்றோம், மண்பானை சோறுக்கு திரும்புறோம். அது மாதிரி பழமைக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன். நாங்க சைவ மரபினர், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் முருகனை கையில் எடுத்து, சிவனை கையில் எடுத்து, சிவ இரவு, மாயன் பெருவிழா, இந்த திருமுருக பெருவிழாலாம் எடுத்தேன். அப்ப எனக்கு இப்ப பொருளாதாரம் இல்ல, மீண்டெழும் தமிழர் சமயங்கள்னு சைவத்தை எடுத்திருப்பேன். அப்ப அது எனக்கு பொருளாதார நெருக்கடியில் அது தொட முடியல. அதனால நான் அப்படி
இந்த பனை பொருள் திருவிழாவில் அதை பேசும்போது, ஏன் இந்த பனைனா எல்லாம் சர்க்கரை விட்டு பனங்கருப்பட்டிக்கு திரும்பிட்டு இருக்கான், அது மாதிரி எல்லாம் பனை வெள்ளத்துக்கு திரும்பிட்டு இருக்கான், அது மாதிரி மரச்செக்கு எண்ணெய்னா இங்கே திரும்புகிறான், மண்பானை சமையல்னா கூடுதல் விலைக்கு வர்றான், பாரம்பரிய இயற்கை விவசாயம்ன்றான், இயற்கை உணவு முறைங்கன்னா ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறான். அது மாதிரி நீங்க வாங்க, இந்த இதுக்கு வாங்கன்னு சொன்னேன். உடனே இவர் தாய்மதன் திரும்ப சொல்லிட்டாருன்னு நான் சொல்லிட்டேன். தாய்மதன் திரும்ப சொல்லிட்டேன். எல்லாரும் வந்துட்டீங்களா? எத்தனை இஸ்லாமிய கிறிஸ்தவர் வந்துட்டியே? சேட்டை அதை வச்சுக்கிட்டு சீமா 1.5 மணி நேரம் பேசுவேன். விட்டுட்டு லட்சிய கூட்டமா ரசிகர் கூட்டமான்ட்டாரான். ஏய், இந்த கேவலப்பட்டு 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். என் இனத்தை எப்படி கொன்னா, எது பண்ணா, பிஜே இப்படி பண்ணா, காங்கிரஸ் இப்படி பண்ணா, திமுக அப்படி கொன்னுச்சுன்னு பேசின விட்டான். இந்த தேர்தலில் சித்தாந்தமா சினிமாவாடா, லட்சிய கூட்டமா ரசிகர் கூட்டமாடா, பாத்துருவோம்டான்னு பேசினதை பிடிச்சிக்கிட்டான். அது மாதிரிதான் இது. தாய் மதம் திரும்புங்கன்னு சொன்னது யாராவது ஒரு வார்த்தை காட்டுங்க. அதை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்ன பேசுவான்? பிஜேபி பி டீம் தான் அது. இந்த வாட்டி வேணா பி டீம்னான்னு வச்சுக்கோங்க, பெழுத்துறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். தேர்தலை அப்புறம் இப்ப முதல்ல இவனை போடுறான். சும்மா பி டீம் அவனே ஒரு டீம்ல இல்ல, ஜூனியர் டீம் நிக்கிறாங்க. அவனே சப்ஸ்டியூட் விளையாடிட்டு இருக்காப்ல. யாரு டீம்ல இல்ல, மெயின் பிளேயர் 7 பேர்ல இல்ல, கபடியில வெளியில சப்ஸ்டியூட்டா இருக்கிறாப்ல. புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் கூட முருக மாநாடு போடும்போது என்ன காவடி எடுத்தான்னாலும், அந்த பழனிசாமிக்கு என்ன காவடி எடுத்தாலும் எங்க பழனிசாமிக்கு பின்னாடி தான் நீ நிக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னேன் நான். சும்மா போட்டு இல்லாத ஒரு எதிரியை தம்பி அடிக்கிறதுக்கு ஊரை திரட்டியவனா ஓடிடுவானா தம்பி? ஐயோ பிஜேபி வந்துடும். சரி, 2 கூட்டணி பாருங்க, எப்படியாவது திமுக ஆட்சியை வீழ்த்திடணும், வாங்க எல்லாரும் ஒன்னா நிற்போம். இவங்க எப்படியாவது பிஜேபி உள்ள வட்டப்படாது, வாங்க எல்லாரும் ஒன்னா நிற்போம். இப்ப நாங்க என்ன, இவங்க 2 பேர்த்தையும் ஒழிச்சிடணும், நம்ம எல்லாரும் ஒன்னா நிற்போம். நம்ம நிக்கிற பாருங்க, அதுதான் வருகிறது. அப்படி ஒரு வார்த்தையே நான் பயன்படுத்த கிடையாது. சும்மா அவங்க தொடர்ந்து இந்த ஆணவ படுகொலை, சாதிய படுகொலை, அது தொடர்ந்து காவல்துறையில் லாக்அப் டெத்து, இது தொடர்ந்து வந்துட்டதுனால காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த அதிகாரின்ற ஒரு வார்த்தையினால அந்த அதிகாரத்தை வந்து திணிக்கிறாங்களா, இல்லை காவல்துறை இந்த அதிகாரின்றது பழனி பாபா சொன்னது போல அரசு ஊழியன் என்று சொல்றது சிறந்ததா இருக்குமான்றது சொல்லணும். அதே இடத்துல அந்த அதிகாரன்ற வார்த்தையை வந்து அந்த எடுத்துணும், அந்த வார்த்தையை எடுத்துணும்னு தோணுது. ஊழியன் என்று சொல்லும் போது அந்த ஊழியம் செய்யும் அரசு அதிகாரியா இருக்கும்னு தோணுது. சரிதான், சொல்றது சரிதான். அரசு ஊழியர் தான், அவரு மக்கள் சேவகர் தானே, ஊழியர் தான். இதுல என்னென்ன தம்பி, குடிகள் மன்னன் எவ்வளி மக்கள் அவ்வளி, குடிகள் அவ்வளி. நீங்க அதிகாரத்து தலைமையில் இருக்கிறவ வந்து நேர்மையா இருந்தா இந்த மாதிரி படுகொலைகள் இப்படி எல்லாம் இப்ப இப்படிதானே தம்பி. நீங்க தம்பி அஜித்தை வந்து அடிச்சு கொண்டுட்டாங்க, ஒரு குற்றச்சாட்டு, அதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்குன்னு அது விசாரிக்கப்படல, முடிவு பண்ணப்படல. அது குற்றப்பதிவும் செஞ்சு காவல் நிலையத்துக்கும் குட்டி விசாரிக்கல. அப்படியே 5 காவலர்கள் வர்றாங்க, சீருடையற்ற காவலர்கள் வந்து ஒரு கட்டக்கம்பு மிளகாப்பொடி முன் தயாரிப்போட வந்துடுறாங்க, கூட்டிட்டு போய் அடிச்சு மரணம் வரைக்கும் அடிச்சு, உங்களுக்கு தெரியுது. அப்ப இந்த அளவுக்கு கடுமையா விசாரிக்க சொல்லி ஒரு இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு, ஒரு அதிகாரிட்டு இருந்து. இவங்களால செய்ய முடியாது. அந்த அதிகாரி யாருங்கிறதானே. இப்ப ஏழுவிடப்பட்டவன் அடிச்சு அந்த கொலையில சம்பந்தப்பட்டவன் சிறையில் இருக்கான்னு வச்சுக்கிறோம். இங்க இருந்து அவங்க விசாரின்னு சொன்ன அதிகாரின்னு அதே அதிகாரத்தில் தானே இருக்கான். அப்ப அவன் மேல நடவடிக்கை எடுக்காத அதிகாரம் தானே தப்பானது. இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப அப்படித்தானே நீங்க பாக்கணும். இப்ப ஒரு சாதிய கொலையே நடந்துருதுன்னா, இதே காவல் நிலைய மரணத்திற்கு வந்து ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணத்துக்கு இவங்க எல்லாரும் கொரோனா நேரத்திலே போய் எதிர்கட்சியா இருக்கும்போது அவ்வளவு ஆர்வம் காட்டினாங்கல்ல, இதுக்கு ஏன் போகல? இதே சாதிய படுகொலை, இப்ப கவினுடைய மரணம் அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தா 2 பேரும் என்ன பண்ணிருப்பாங்க? அப்பா அம்மா எல்லாம் சொல்லுங்க என்ன பாடுபடுத்திருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இப்ப இப்படியே பாருங்களேன், இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு பலூன் கருப்பு கொடையெல்லாம் காட்டினாங்க மோடிக்கு, கோபேக் மோடினாங்க. அதே ஆட்சிக்கு வந்தானே வெல்கம் மோடினாங்க, வெள்ளை கொடை தானே பிடிச்சிட்டு நின்னாங்க. அது காவலர்கள்லாம் காவி சீருடை போட்டிருந்து, காவி மேலாடை போட்டிருந்து. நீங்க பாத்தீங்க திண்டுக்கலுக்கு காந்தி கிராமத்துக்கு வரும்போது வெள்ளை கொடை தான் பிடிச்சிருந்தாங்க, மலைக்கு கூட. அப்ப இந்த மாதிரி அதிகாரம் தான் அடிமை அதிகாரம், இந்த கோழைகளின் அதிகாரம்னு சொல்றது இதுதான். அது ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. அதனால
நேர்மையான ஒரு ஆட்சியாளன் இருந்தா இதெல்லாம் நடக்குமா என்ன? எங்கேயோ ஒண்ணு நடந்தா விபத்து தம்பி, தொடர்ந்து நடந்தா அதுதான் அதிகாரம், ஆட்சியின் முறை போல மாறிடுது. நாங்களும் தொடர்ந்து அதை மாற்றணும் முயற்சி பருவத்தில் பண்ணியிருந்தாலும் திரும்ப அது விடாது சனின்ற மாதிரி தொடர்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. இந்த வாட்டி அந்த சனியை விட்டுறக்கூடாது, இந்த வாட்டி விட்டுறக்கூடாது. வேற கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். மீண்டும் திரும்ப திரும்ப அதே கேள்வி வரனால நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அதிகமான நேரம் ஆயிடுச்சு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தானே? இல்ல அது மட்டும் அந்த நன்றி உரை பேசலாம். ஒரு கேள்வி மட்டும் நன்றி. சரி சரி நன்றி உரை சொல்லிடலாம். அவர் கூப்பிடலாம். நம்ம இந்திய தேசிய கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் சகோதரர் கம்பம் சாதிக் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்துவார். அன்பானவர்களே, நாம் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் மிக அழகாக தெளிவாக இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அண்ணன் சீமான் அண்ணன் அவர்களை பிஜேபியோட பி டீம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செருப்படி கொடுக்கும் விதமாக இந்த கூட்டம் அமைந்தது. அவருக்கு நாம் கேட்ட கேள்வி அத்தனைக்கும் மிக அழகாக பதிலளித்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் அவருடன் வந்து அமர்ந்திருந்து அத்துணை நிர்வாகிகளுக்கும் பழனிபாபாவுடைய மாணவ அனைவர்களுக்கும் நாம் சார்ந்திருக்கின்ற இந்திய தேசிய கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.